ஓகே. Starts with a clap and hopefully we'll have a lot of applause later. வீடியோ காலில் வராரு. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸு ஒரு தேஞ்சு போன ஒரு சட்டை டிஷர்ட் போட்டிருக்கேன் வீட்டில். பார்த்தா ஆமீர் கான் எவ்வளோ ஷார்ட் பாக்கி இருக்குது? 30 ஷார்ட். ஐயோ, எவ்வளோ ஷார்ட் எடுத்துருக்கோம்? 5. அப்படி ஒரு ஹோல்ட் பண்ணோன்னா 35 ml அப்படி நிற்கும். அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ மேக் 20 பேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஒரு ஷார்ட் ஆச்சுன்னா அவுட்டு. ஸோ கையில் நடுங்கும். பார்த்து கூட ரிஹர்சல் பண்ணுறா. எனக்கு பாலு மகேந்திரா சாரோட வாய்ஸ் கேட்குது, டோன்ட் ஷோ ஆஃப். அறிவு சொல்லுது அங்கே வந்து ஒரு ட்ராலி ஷாட் வைக்கணும். மனசு சொல்லுது எதுக்கு? இப்போ லால் சிங் சட்டா எடுத்துங்க. எல்லா இடத்துலையும் வந்து நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிற ஒரு பெருந்தன்மை யாருக்கு இருக்கும்? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடிய படமே இல்லை அது. கரெக்ட். அது எனக்கு பிராத்தல்னே தெரியல. அது நான் நினச்சேன் லேடிஸ் ஹாஸ்டல் நினச்சேன். நீ செல்ஃபிஷாக இருக்கியா, நீ டெல்யூஷனில் இருக்கியா, நீ அரகெண்ட்டாக இருக்கியா? ஏன்னா எல்லாமே தான் இருக்குது. இது வந்து ஒரு பிரசவ பெயின், படம் பண்ணுறதுலாம் பிரசவ பெயின்லாம் சொல்லும்போது நீ யார் அதை பற்றி பேசுறது? கரெக்ட் தானே? பிரசவ பெயின் அனுபவிச்சிருக்கியா நீ? எனக்கு பீரியட்ஸ் வந்தால் தான் ஒரு பொண்ணோட பீரியட்ஸோட பெயின் எனக்கு தெரியும். அது வரைக்கும் சொல்லி தியரி. Maathevan, I'm very happy you have a lot of goodness within you. அந்த குட்னஸ் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வருது in your energy. I'm very happy to have spoken to you. Krishiinet வழங்கும் தி Maathevan ஷோ. வணக்கம், வெல்கம் டு MPower, வெல்கம் டு தி Maathevan ஷோ. சித்தாரே ஜமீன் பர் மாதிரியான ஒரு படத்துக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் எனக்கு. சேம் ஹியர் Maathevan. கிளாப்லேருந்து ஆரம்பித்தோம்ல, உங்களோட ஃபஸ்ட்டு கிளாப் மூமெண்ட் சொல்லுங்கள். வெரி ஃபர்ஸ்ட் கிளாப் மூமெண்ட் ஆஸ் அ டிரெக்டர். ஆஸ் அ டைரக்டரோட என்னோடய ஃபஸ்ட்டு கிளாப் மூமெண்ட்னா, ஸ்கூலில் வந்து எதை கேட்டாலும் ட்ராமா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கிளாஸ் ரூம்னா ஒரு டீச்சர் வருவாங்க, அடுத்த வாரம் வந்து இந்த ட்ராமா ஒன்று இருக்குது, அதில் வந்து 2-3 பசங்க தேவை, யாரெல்லாம் நடிக்க ரெடியாக இருப்பாங்கன்னு யூஸ்வலாக கேட்பாங்க. அப்பப்போ என் ஸ்கூல் சின்ன அதில் அண்ணா நகர் தான். ரொம்பவே இந்த ஆர்ட்ஸ் அதெல்லாம் ரொம்பவே என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அடுத்த வாரம் ட்ராமா இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு என் கை மேலே இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்டேஜ் தான் Maathevan வந்து நிஜமான வாழ்க்கையே எனக்கு ஸ்டேஜ் தான். மற்றது எல்லாமே எனக்கு வந்து ரா ஃபுட்டேஜ் மாதிரி தான் தோணும். அந்த ஸ்டேஜ் தான் வந்து ரியல். ஸோ ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது ஐ வில் ஹாவ் ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அது வந்து கிளாஸோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்டேஜாக இருக்கலாம், 1000 பேருக்கு முன்னாடி ஸ்டேஜாக இருக்கலாம். ஒரு ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வெரி அலைவ் வென் ஐ வாஸ் ஆன் ஸ்டேஜ் அஸ் அன் ஆக்டர். ஸோ நான் வந்து யூஸ்வலாக எனக்கு பீமர் வேஷம்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருப்பேன், இப்போ அப்படி தான். ஸோ ரொம்ப ப்ராட் ஷோல்ஸ், பீமர். அப்புறம் வந்து ஜெயிலர் வந்து பகத்சிங்கை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி, சந்திரசேகர் ஆசாதை வந்து ஒரு பிரிட்டிஷ் இல்லை ஒர்க் பண்ணுற ஒரு இந்தியன் வந்து சாட்டையால் அடிக்கணும். பிரசன்னா நீ அதை பண்ணு. ஸோ அது மாதிரிலாம் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கிற இதனால. ஸோ அந்த அப்ளாஸ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு போதை. அந்த அப்ளாஸ் ஆஃப் ஸ்கூலில் வந்து அந்த பசங்க அவங்க வந்து நமக்கு அப்லாட் பண்ணும்போது இருக்கிற போதையே தனி. அந்த ஒரே ரீசன் தான் நான் இன்றைக்கி ஃபில்ம் மேக்கராக இருக்கிறதுக்கு காரணம். நைஸ். இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நம்ம இங்கே கிளாப் அடித்து ஆரம்பிக்கிறோம், இந்த படத்தினுடைய லூப் எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா மக்கள் பார்த்து அவங்க கிளாப் பண்ணும்போது தான். ஹோப்ஃபுல்லி. கரெக்டில் எவ்ரி டைம் அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். கரெக்ட். அந்த விருப்பத்தோடு தான் நம்ம அதை பண்ணுறோம். கரெக்ட். அப்போது உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர்? வெரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து என் சித்தப்பா வீட்டில் இருந்தேன், சங்கர்தாஸ் சித்தப்பா. ஸோ அவர் வந்து துபாயெலாம் போயிட்டு மினி டிவி கேமரா, டேப்பில் வந்து கேமரா இருந்தது. இப்போ இருக்கிற மக்களுக்கு அது புரியுமா இல்லைன்னு தெரியாது, நம்ம அவ்வளோ ஓல்ட் ஆகிட்டோம். இது வந்து 2001 நடந்துச்சு. அப்போ வந்து ஒரு சின்ன டேப் கேமரா இருக்கும், அதை போட்டு யூ கேன் ஹேவ். ஸோ அதை வந்து யூஸ்வலாக அந்த ஹேண்டிகேம் சொல்லி வெக்கேஷன் வீடியோஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ எங்கள் சித்தப்பா கிட்ட அந்த கேமரா இருந்தது, நிறைய யூஸ் பண்ணல அவர். ஸோ ரொம்பவே இந்த வெக்கேஷன், சம்மர் வெக்கேஷனில் வந்து போர், பசங்களாம் சேர்ந்து கசின்ஸ்லாம் சேர்ந்து போர் அடிக்குது இல்லை, அம்மா போர் அடிக்குது. நான் சொல்ல எங்கள் பாட்டிக்கிட்ட, பாட்டி ரொம்ப போர் அடிக்குது. அப்படியா கண்ணா, போரை திருப்பி அடிப்பாங்க. அப்புறம் என்ன பாட்டி இதெல்லாம் போர் அடிக்குது, ஏதாவது பண்ணுடா. இப்போலாம் பசங்களுக்கு போர் அடிக்க சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆகுனா கோச்சிங் கிளாஸு, பாட்காஸ்ட்க்கு ஒரு கிளாஸ் இருக்குது தெரியுமா பசங்களுக்கு? பாட்காஸ்ட்கே கிளாஸ் வந்துருச்சா? ஆமாம்மா. ஏப்பா, கோடிங் கிளாஸு, அந்த கிளாஸு, இந்த கிளாஸு. போர்டம்ங்கிற வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லைக் ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ஏதாவது பண்ணலான்டா, எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்போம், எவ்வளோ நேரம் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். அந்த போர்டம்லேருந்து தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி இவால்வ் ஆகுதுன்னு இப்போ உட்காந்து நியூரோ சைக்காலஜிஸ்ட் படிச்சுட்டு வெள்ளக்காரன் நமக்கு சொல்கிறான். இப்போ நம்ம அது புதுசாக அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ளே டைம் அதுக்கு பேர் போர் அடிக்குது. சும்மா இருக்கிறது வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் ப்ளே டைம் நம்ம வெள்ளக்காரன் சொன்னால் நம்ம எல்லாரும் வாவ் அமேசிங் அப்படிங்கிறோம். நான் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், ஸ்டேரிங் அட் யுவர் ஃபோன்
அதை நம்ம ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா பார்க்குறோம்ல, அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்டேரிங் அட் யுவர் வால், இட் வில் மேக் அஸ் மோர் கிரியேட்டிவ்னு சொல்கிறாங்க. இட் வில். ஃபோனை வந்து நீ பார்க்குறது வந்து அப்பேரண்ட்லி உன்னோட பிரெயினை வந்து கில் பண்ணும். நீ நேச்சரை பார்த்தனா பிரெயினை வந்து இட் வில் மேக் இட் அலைவ். அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, சும்மா ஒரு வெள்ளை சவத்தை பார்த்துட்டு இருப்போம்ல, சும்மா. ஆமாம். அப்போது வி ஆர் திங்கிங். அப்போ ஏதோ ஒன்று யோசிக்கிறோம், அது வழியாக ஏதோ ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம். கரெக்ட். சும்மா இருக்கிறதே ஒரு பெரிய க்ரியேட்டிவ் ப்ராசஸ் தான். இட் இஸ். ஸோ அதை வந்து அப்படி சும்மா இருக்கும்போது போர் அடிச்சது, என்ன பண்ணான்னு தெரியல. சரி, கேமரா மேலே அப்போயே ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஸோ ஸ்பீல்பர்க் வந்து அவங்க சிஸ்டர்லாம் வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதாக படிச்சிருந்தேன். சரி, நம்ம ஏன் பண்ணக்கூடாது, நம்ம ஒரு ஸ்பீல்பர்க் தானே, அப்போ தானே நம்ம அப்போ தானே ஃபீல் பண்ணுவோம். நம்ம எடுத்த உடனே நம்ம கமல், நம்ம தான் ஸ்பீல்பர்க், நம்ம தான் பாலச்சந்தர், ஆமாம் நம்ம அவங்க பசங்க, நம்ம அவங்க மாதிரி ஆகிடுவோம். கேமரா வந்துடுச்சா, சரி கேமரா இது வரைக்கும் எடுக்கலாம், நம்ம தான் ஸ்பீல்பர்க் சொல்லி ஆரம்பித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்ச ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு. ஸோ என்னோடய கசின், என்னோடய பிரதர், அவங்கள வச்சு ஒரு சின்ன ஒரு ஹென்ரியோட ஷார்ட் ஸ்டோரி எடுத்து அடாப்ட் பண்ணி சும்மா அங்கே ஒரு 1/2 an hour அப்படியே பேசி, அதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா மாத்தவன் எடிட்டிங் இல்லை, அப்போது காசு இல்லை, ஒன்றும் இல்லை, கேமரா தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணாலும் இதெல்லாம் பண்ணோம். சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் என்ன, சரி மாதவனோட க்ளோஸ்அப், அவன் ஏஞ்சிக்கிறான் பெட்லேருந்து கொட்டாவி விடுறான், அப்புறம் ஆப்போசிட் விண்டோவில் பார்க்குறான், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் அதை எடுப்போம், எடுத்து கரெக்டாக நீ வெளில பார்க்கும்போது ஆஃப் பண்ணோம், ஆஃப் பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணோம், அப்புறம் ரிவர்ஸ் பண்ணி அந்த பேர்டு ஏதோ வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். வந்துச்சு ஓகே 1 2 3 ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் இவன் திருப்பி அதை க்ளோஸ்அப்பில் பார்க்குறான், அதுக்கு ஒரு ஷாட். இது மாதிரி ஷார்ட் பை ஷார்ட் எடிட்டிங்கில் எப்படி படம் என்ன ஷார்ட் ஆர்டர் வருமோ அந்த ஆர்டரில் நம்ம ஷூட் பண்ணோம். அண்ட் இல்லை 70 shots 100 shots எவ்வளோ போச்சு, மேபி தட் ஹவ் பீன் 40-50 shots வச்சு ஒரு 10 நிமிஷத்து படம் பண்ணியிருப்பேன் லென்த்தியாக. அதில் வந்து தப்பு பண்ணோன்னா திருப்பி ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்லேருந்து. அப்படி தான் அந்த ஒரு வீம்பில் அந்த படத்தை பண்ணி நடு கடலில் வந்து போயிட்டு திக்கி திணறி என்னடா பண்ணுறது தெரியாமல் இருப்போம். ஏன்னா இப்போ தப்பு பண்ணால் திருப்பி போனோம், ஏன்னா பாஸ் பண்ணி தான் எடுத்து பாஸ் பண்ணி. இப்போ ஒரு ஷாட் ஆச்சுன்னா அவுட்டு, ஸோ கையில் நடுங்கும் கேமரா, பார்த்து கூட ரிஹர்சல் பண்ணுறா. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல. இப்போ என் பையன் அதை பண்ணுறான், ஆதர்ஷ், அவன் ஐபேட் எடுத்துகிட்டு பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு தெரியுது. ஸோ நாட் பிகாஸ் இட்ஸ் சினிமா, அவன் நாளைக்கு வந்து சயின்டிஸ்டாக போகலாம், அவன் வந்து சோஷியல் ஒர்க்கராக போகலாம். பட் இந்த சினிமாங்கிற வந்து ஒரு டூல், இதை வந்து எல்லா பசங்களும் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். நாட் ஃபார் யூ டு பிகம் அ ஃபில்ம் மேக்கர், பட் ஃபார் யூ டு பிகம் கிரியேட்டிவ். யூ மே எண்ட் அப் பீயிங் அ சயின்டிஸ்ட், பட் வில் பி அ கிரியேட்டிவ் சயின்டிஸ்ட். பிகாஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் என்னென்னா, இதில் ஒரு இன்னேட் அட்ராக்ஷன் இருக்குது எல்லாருக்கும். ஸோ அப்போது அப்படி பண்ண படம் தான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அதை வந்து என்னோடய பேரண்ட்ஸு எல்லாம் பார்த்து தே ரியலி லவ்ட் இட். அப்போ தான் அந்த பக் ஆஃப் கன்வெர்ட்டிங் இன்டு அ ஃபில்ம் மேக்கர். உங்களுடைய ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கிறீங்க. ஆமாம். அதில் வந்து ஐ ரிமெம்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பாலச்சந்தர் சார் மாதிரிலாம் யோசிச்சு ஷார்ட்லாம் வச்சு, அப்புறம் ஒரு ஷார்ட்டில் வந்து அவன் ஓடும்போது அப்படியே உள்ள இங்கே வந்து பிளாக் வரும், அப்புறம் பேக்லேருந்து இப்படி எடுத்தோம். ஸோ அது மாதிரி ரொம்ப ஃபீல்லாம் பண்ணி எடுத்துருக்கோம் அப்பயே. ஹென்ரியோட எந்த கதை? அந்த கதை பேர் ஞாபகம் இல்லை மாத்தவன், பட் த பேசிக் கான்செப்ட் அது என்னென்னா அதை நான் அடாப்ட் பண்ணது வந்து பேட்ரியட்னு பேர் வச்சு. பேசிக்கலி அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இஸ் அ பெக்கர். ஒரு பெக்கர் வந்து ரியலைசஸ் தட் நம்ம இப்போ ரொம்ப கோல்டாக இருக்குது, அந்த கண்ட்ரி ரொம்ப கோல்டாக இருக்குது, வின்டர் வரப்போகுது, நம்ம சேஃபான ஒரு இடம்னா ஜெயில் தான். அங்கே நமக்கு வந்து கம்ஃபர்ட் கொடுத்துருவாங்க, சோறு போட்டுருவாங்க. அதனால் கரெக்டான க்ரைம் பண்ணி உள்ளே போனோம், எல்லாம் அடிப்பாங்க. ஸோ பிக் பாக்கெட்டு ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணி நம்ம ஜெயிலில் போனோம் தான் அவன் ஆம்பிஷனே. என்ன ஒரு தாட்டில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஹவு ஹி டஸ் ஸோ மெனி திங்ஸ் அண்ட் இந்த எண்டில் ஒரு ட்விஸ்ட் வரும். அதான் ஓ ஹென்ரி. ஸோ அதை நான் கொஞ்சம் மாற்றி ஒரு அடாப்ட் பண்ணி ட்விஸ்ட் என்ன பண்ணேன்னா, இவன் வந்து பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து ஜெயிலில் போனோம். சேம் தாட் தான், ஜெயிலில் போனால் அவன் நிறைய திங்ஸ் பண்ணுறான். பட் எண்டு ட்விஸ்ட் என்னென்னா, அவன் எதை பண்ணாலும் அவன் ஹீல் ஃபெயில், அது பாசிட்டிவாக மாறி போயிடும். அதுதான் அவரோட ஜீனியஸ். இப்போ எண்டில் வந்து இஸ் டெஸ்பரேட் நோ. ஸோ ஹி கம்ஸ் அக்ராஸ் அ காப். ஸோ நான் வந்து அங்கே காப் இருந்து நான் எங்கள் பிரிட்டிஷ் காப்பாக மாற்றினேன். அண்ட் ஐ மேட் ஹிம் டு சே தட் நீ வந்து சரி இவனை வந்து நான் வந்து பண்ணால் என்னை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சு. அவன் சொல்லுவான், நீ ஒரு இந்தியனாக இருந்து நீ வந்து பிரிட்டிஷ்க்கு வேலை செய்கிற, அவனுக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு அவன் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு நேஷ்னலிஸ்டிக் ஸ்பீச் கொடுப்பான், திங்கிங் தட் நான் இவனை இன்சல்ட் பண்ணாலே என்னை அரெஸ்ட் பண்ணுவான்னு. பட் ஆக்சுவலாக அவன் கேட்டு அப்படியே மெய் மறந்து போய் அவனோட அப்படியே அந்த கையில் இருக்கிற ஆயுதத்தெலாம் விட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சி ஜெய்ஹிந்த்னு சொல்லி அவன் வந்து நேஷ்னலிஸ்டிக் மூமெண்ட்டுக்கு போயிடுவான். என்னடா இதுன்னு ஆகிடும்.
ஸோ அங்கே தான் முடிவு அது. ஓ அப்பயும் அவன் ஜெயிலுக்கு போகலை. ஓ ஸோ அந்த ட்விஸ்ட்டு சேம் தான், பட் அந்த மேனர் ஆஃப் ரீச்சிங் தேர் வாஸ் மைண்ட். ஓ நைஸ். இதுதான் அடாப்டேஷன். மேபி தட்ஸ் வை ஐ லவ் அடாப்டேஷன் ஆல்சோ. கல்யாண சமையல் சாதம் சுபங்கள் அடாப்ட் பண்ணும்போது, ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் சாம்பியன்ஸ் வி அடாப்டட் டு சித்தாரே. ஸோ ஒரு லைன் இருக்குது, ஒரு லிட்ரேச்சர் நம்ம ஒன்று படிக்கிறோம், நமக்கு ரொம்ப பிடிக்குது, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது விஷுவலாக வந்து. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் ஐ டிட். நைஸ். பட் தட் வாஸ் மை எக்ஸ்பிரஷன் ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட். பட் மை மெயின் பர்த் வாஸ் குணா பார்க்கும்போது தான் மை ஃபாதர் டுக் மீ டு வாட்ச் குணா. என்னோடய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் பார்க்கக்கூடிய படமே இல்லை அது. கரெக்டாக? கரெக்ட். ஸோ எங்கள் அப்பாவுக்கு தான் அந்த கிரெடிட். ஏன்னா கமிங் டு திங்க் ஆஃப் இட், அதில் ஒரு வல்கரான ஒரு விஷயமும் இல்லை. அது ஆக்சுவலாக பிராத்தலில் ஒருத்தன் இருக்கான். அது எனக்கு பிராத்தல்னே தெரியல. அது நான் நினச்சேன் லேடிஸ் ஹாஸ்டல் நினச்சேன். நிஜமாக என்ன நினச்சேன்னா, ஒரு அவ்வளோ பேர், ஒரு 100 பெண்கள் இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு அது என்னன்னே தெரியல. ஸோ எங்கள் அப்பா நினச்சிருப்பாரு, சரி எனக்கு ஒன்றும் புரியாது, பட் இது நல்ல படம், இவன் பார்க்கணுன்னு. எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு மாதவன், அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட், அவன் ஆக்சுவலாக பிம்ப், அது எனக்கு பிம்பனே தெரியல, ஏதோ வில்லன், அவன் பார்க்க பயமாக இருந்துச்சு. அவன் அப்படியே போகிறான், போயிட்டு அப்படியே ஒரு சிங்கிள் ஷாட்டில் கேமரா போய் அப்படியே போய் நிற்கும். அங்கே அந்த மதில் மேலே வந்து குணாவோட பேக் ஷாட் இருக்கும், ஸ்டாண்டிங் லைக் சிவா. அண்ட் கீழே வந்து ஒரு பெரிய மேரேஜ் ப்ரொசஷன் போயிட்டுருக்கும். அதுதான் ஓப்பனிங் ஆஃப் தட். அதை பார்த்த உடனே ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன், நான் அப்படியே குணாவாக மாறிட்டேன். ஸோ ஐ வாஸ் லைக், என்னது இது, என்ன உலகம். அது வரைக்கும் நான் ரஜினி சாரோட பெரிய ஃபேன். ஸோ நான் படம் பார்த்தாலே, அம்மா ரஜினி படமானு கேட்பேன். அப்போ தான் பார்ப்பேன், ரஜினி படமாக இருந்தால் தான் பார்ப்பேன். அதில் ஃபைட் இருக்கணும், காமெடி இருக்கணும். ஏதாவது படம் பார்த்தாங்கன்னா ஃபைட் இருக்கா அப்படிம்பேன். ரஜினி படம் தான் ஃபைட் இருக்கும். கரெக்ட். இதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே கமல் ஃபேன் இல்லை, கமல் பக்த் ஆகிட்டேன். என்னடா இது, என்ன இது, இதுதான் சினிமாவா? அது சினிமா கூட தெரியாது, இது ஏதோ ஒன்று நடக்குது, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அப்புறம் அந்த பித்தன் மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த ரவுண்டாக அந்த ட்ராலி ஷாட் வந்து, நான் அந்த ட்ராலி ஷாட்டில் அந்த சர்க்குலர் ஷாட், ஐ யூஸ் டு கோ அரவுண்ட் த ஹவுஸ். அண்ட் அப்படியே இப்போ யார் கெஸ்ட்டு வந்தாலும் எங்கள் அம்மா வந்து மிக்சர் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, அப்புறம் நான் இந்த பீஸை நடிச்சு காமிப்பேன். அவங்க யோசிச்சிருப்பாங்க, என்னடா ஒரு பைத்தியகாரத்தனமான குடும்பமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா அப்படியே பெருமையாக பார்ப்பாங்க, பார்த்தீங்களா என் பையன் அப்படின்னு. ஸோ குணா இஸ் த ரீசன் ஃபார் மை சினிமேட்டிக் மேட்னஸ். அப்சல்யூட்லி. நைஸ். இப்போ உங்கள் அப்பா பெருமையாக ஃபீல் பண்ணுறது, ஸ்கூலில் டீச்சர்ஸ் கைத்தட்டுறது, இதுதான் ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸாக இருக்கும். பட் இதுதான் லைஃப், இதுதான் நம்ம கெரியரை எடுக்க போகிறோன்னும் போது அங்கே நிறைய விஷயங்கள் இன்வால்வ்டு. கரெக்டாக இந்த குழந்தைத்தனத்து கூடவே சில விஷயங்கள் தேவை. அண்ட் இந்த குழந்தைத்தனத்தை இழந்துடாமலும் இருக்கணும். கரெக்ட். பட் உங்களோட வெரி ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கிராக் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஆல் தேங்க்ஸ் டு அருண் வைத்தியநாதன். அவர் வந்து இஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஹூ ஐ ரியலி லைக். அண்ட் அச்சமுண்டு பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுவேன். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது 2-3 அவார்டு ஃபங்க்ஷன்லாம் போச்சு, வின் ஆச்சு. அப்போ ஆன்லைனில் வந்து அப்போல்லாம் பிளாக்ஸ் இருக்கும் ஆன்லைனில். அப்போ அதில் வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்ணி விட்டு நானும் அருண் வைத்தியநாதன் கனெக்ட் ஆகிறோம். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு காலேஜ் டைமில் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் டைமில். அப்போது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட தாட் ப்ராசஸ். அவர் சொன்னார், இது மாதிரி என்ஆர்ஐ லைஃப் பற்றி நான் அமெரிக்காவில் படம் பண்ணுறேன்டா, தமிழ் படம் ஷார்ட் கம்ப்ளீட்லி இன் அமெரிக்கா, இந்த ரெட் கேமரானது புதுசாக இருக்குது, பிரசன்னா ஹீரோ, ஸ்னேஹா. எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு, ஒரு மாடர்னாக இருந்தது அந்த தாட்டே. அப்புறம் செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பற்றி நான் வந்து என்னடா சொல்லி என்னோடய ஃபிலிம் ஸ்கூல்லாம் விட்டுட்டு ஐ வென்ட் டு ஹிம் அண்ட் செட், அருண் ப்ளீஸ் அருண் என்னோட அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோ. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா? ஆமாம், ஐ வாஸ் அபவுட் டு. அதுதான் ஐ ஆல்வேஸ் வை ஐ ரெஸ்பெக்ட் அருண் ஸோ மச். நாட் ஒன்லி பிகாஸ் ஹி கேவ் மீ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாத்தேவன், அதுவே ஒரு பெரிய விஷயம். ஐ எம் இன்டெட்டட் டு ஹிம் ஃபார் லைஃப். பட் ஒரு விஷயம் பண்ணார். நான் போய் சொன்னேன், அருண் நான் வந்தே ஆகணும், எனக்கு அவர் தான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்லாம் வந்து இந்த வெப்சைட்டில் போடுறா, அங்கே ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது அமெரிக்காவில் இருக்குது, அதில் நீ வின் பண்ணனா உனக்கு வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்க, நான் வின் பண்ணியிருக்கேன் என்னோடய ஷார்ட் ஃபிலிமில். அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அவர் என்னோடய எல்டர் பிரதர், குரு, எல்லாமே. அவரை மாதிரி ஒருத்தர் வந்துட்டாருன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே சக்ஸஸ் வந்துடும். ஏன்னா அந்த பெருந்தன்மை அருணுக்கு பயங்கரமாக இருக்குது. ஸோ நான் சொன்னேன், அருண் நான் வந்தே தீரணும். ஏய் நீ ஃபிலிம் ஸ்கூலில் முடிடா, இது 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 என்னோடய லாஸ்ட் படம் இல்லை, இது முதல் படம் இல்லை அருண், இந்த மாதிரி எனக்கு வந்தே தீரணும், எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு ஃபிலிம் ஸ்கூலில், நான் என்ன பண்ண நடிக்கிறேன் நீ பண்ணிகிட்டு இருக்கேன் அருண், ப்ளீஸ் அருண் நீ சேர்த்துக்கோ, நீ வா ஆஃபீஸ்க்கு வா உட்காரு, உனக்கு டிப்ளமா ஃபிலிம் பண்ணுறா, நீ அது பண்ணனா அது ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்கும்டா, நீ கஷ்டப்பட்டு அப்பா அவனை அனுப்புகிறாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கரெக்டான டைம் கீதோபதேசம் பண்ண மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ணார்.
ஏன்னா அவர் அன்றைக்கி சொல்லியிருந்தார் வச்சுக்கோ, ஏன் விட்டு வாடானா விட்டு வந்திருப்பேன். கரெக்ட். விச் ஐ மைட் ஹவ் ரிக்ரெட்டட் ஆல்சோ. டேய் இதெல்லாம் பண்ணாதே, உனக்கு டிப்ளமா படங்கிறது என்ன பெரிய விஷயம், உனக்கு 35mm உனக்கு கிடைக்க போகுது, உனக்கு விசிட்டிங் கார்டு, நான் இன்னொரு படம் பண்ணுவேண்டா டே, அப்போ நீ வாடா, நீ வரவே கூடாதுன்னு அவர் சொன்னார். அவர் மேலே பயங்கர கோமா இருந்தது அன்றைக்கி ராத்திரி. அப்புறம் தான் புரிஞ்சுது அவர் பண்ண எவ்வளோ பெரிய விஷயம்னு. ஸோ தென் அது பண்ணி அதை ஷூட் பண்ணிவிட்டு முடிக்கும் போது என்னோட டிப்ளமா படத்தில் அவரை நான் கூப்பிட்றேன். அப்போ வந்து ஐ ஹேப்பன் டு வின் த கோல்டு மெடல். Balu Mahendra sir, Balachandra sir, A.R. Rahman sir and Arun with me in the audience. I feel all of them, they were all on stage. Arun was down with me, but I felt he also gave me the gold medal that day. அந்த படம் பார்த்துட்டு he said, Prasanna, அச்சமுடி நல்லா போனோம், நான் ஒரு நல்ல ஃபில்ம் மேக்கர் ஆகிட்டேன்னா ஒரு நாள் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டா, அப்போ முதல் படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படி சொன்னார். அந்த மனசு இருக்குல்ல, எவ்வளோ பேருக்கு இருக்கும். நான் பெரிய ஆளாகிட்டு நான் வந்து இவரை பிடிச்சி அங்கே பிடிச்சி நான் அப்படி பண்ண தான் சொல்லுவாங்க. அது தப்பும் இல்லை, தேர்ஸ் நத்திங் ராங். பட் என்னை வந்து ஒரு டேரக்டர் ஆக்கணும்னு நினச்சார் இல்லை, அது பெரிய தட்ஸ் அ பிக் திங். தட்ஸ் ஹவ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் த்ரூ ஹிம். ஸோ அந்த அச்சமுண்டோட லேர்னிங்ஸு, ஸோ அந்த ப்ரொடியூசர் தான் ஆனந்த் கோவிந்தன். ஸோ ஹீ ஹேட் ஆல்சோ த்ரூ அருண் ஹேட் ஸ்போக்கன் டு மீ அண்ட் சைட், இது பாரு, இது எனக்கு வந்து ஒரு சின்ன படம் பண்ணணும், பட் எனக்கு வந்து அவனோட காமெடி ஃபிலிம் அண்ட் சம்திங் நாட்டி நெட்டாக இருக்கணும், அப்படி இருந்தால் சொல்லுறேன். அப்போ எனக்கு வந்து தோணுச்சு, ஏன்னா அவர் நாட்டின்னு சொல்லலை, அவர் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொன்னார். எனக்கு அவர் ஜட்ஜிங் வாஸ் லைக், ஏன் இப்படி சொல்லார் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு விட்டேன், பெருசாலாம் ஃபீல் பண்ணல. அப்புறம் எதாச்சும் இந்த கதை வந்தோடனே when I thought of கல்யாண சமையல் சாதம் and this not came to my head, I said, ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டாரு, கொஞ்சம் கிசு மேட்டர் இருந்தால் கூப்பிடுனாரு, அவரை கூப்பிடலாமா, ஏன்னா அவருக்கு பிடிக்கும் இந்த அவர் ஆக்சுவலாக கிசு மேட்டர் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா, யூத்ஃபுல்லாக இருக்கணும், வல்கராக இருக்கக்கூடாது, பட் சம்திங் நைஸ் லைக் அ பாக்யராஜ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி சொல்லிவிட்டு அப்போ நான் அதை வந்து வேறு மாதிரி பார்த்தேன், என்ன ஒரு கில்மா மேட்டர் எதிர்பார்க்குறாரா அப்படின்னு. அப்புறம் என்னோடய படத்தில் அது வரும்போது, ஹே திஸ் இஸ் த கரெக்ட் பேலன்ஸ் பிட்வீன் so called this கிசு கில்மா அட்ராக்ஷன் ஃபார் யூத், அட் த சேம் டைம் அதோட டைரக்ட் ஆப்போசிட் தான் படம். ஸோ இது ஐ வில் ஆல்சோ பி ஹாப்பி, ஹீ வில் ஆல்சோ பி ஹாப்பி. பட் ஆனால் வல்கராக இருக்கக்கூடாதுரா, யூத்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் நம்ம ஒரு கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ நான் அருணை கூப்பிட்டேன். அருண், யூ ஹேட் இன்ட்ரடியூஸ் மீ டு யுவர் ப்ரொடியூசர் அண்ட் யூ வாண்டட் மீ டு ப்ரொடியூஸ், ஐ திங்க் திஸ் இஸ் த இது, சரிடா நாளைக்கு வா, அவர் இருக்கார், வில் கோ நிறைய சொல்லிட்டு. அருண் ஆல்சோ ஹர்ட் த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் டைம் when I was narrating to Anand Govindan in the room. Just official narration. ஒரு half an hour I told the story to him. And எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட்லாம் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes எழுதிருந்தேன். அப்புறம் ஐ ஹேட் கைண்ட் ஆஃப் பில்ட் இட் அப் டு பிரசன்னாஸ் என்ட்ரி. அஃப்கோர்ஸ் அப்போ பிரசன்னா நடிப்பார் தெரியல, ஒரு பொண்ணு அந்த மாப்பிள்ளை வராங்க, அதெல்லாம் எழுதிருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னு வந்து இட் ஹட் கம் அஸ் அ ஃப்ளாஷ் டு மீ. நான் இன்ஃபேக்ட் வீட்டில் வந்து சப்பாத்தி பண்ணிகிட்டு இருந்தேன், பிகாஸ் மை ஒய்ஃப் யூஸ் டு ஒர்க் இன் த கார்ப்பரேட். And I used to be the basically Vadavagar husband who was, struggling and, So anyway, she used to go. So I used to make the dinner at home. And I owe everything to my wife. Because not once she made me feel lesser or not once she made me feel. In fact, she scolds me. Why are you telling all this outside to the public? I with her permission, I'll say all this because there'll be other Prasannas who will need these kind of women in their life. And likewise. Correct. There'll be other women who will require a supportive spouse like her. So not once she asked me, இது மாதிரி நீ நிறைய காசு சம்பாதிச்சு கொடு, ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து இந்த கதையை நான் ஃபுல் நரேஷன் ஒரு half an hour கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இன்ஃபேக்ட் நான் இன்டர்வியூவில் சும்மா சொல்லும் போது இது மாதிரி அந்த ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் வெல்கம் தட் இஸ் இஸ் மாமரானு ரொம்ப ஃபீல் பண்ணி சிரித்தார். அப்புறம் சரி இது ஓகே, இப்போ கிளைமேக்ஸ் சொல்லு நீ அப்படின்னாரு. டேரக்ட்லி இன்டர்வியூலேருந்து கிளைமேக்ஸ் சொல்லு, பிடிச்சி போச்சு, கிளைமேக்ஸ் சொல்லுனாரு. நான் சொன்னேன், என்ன சார் கிளைமேக்ஸ், என்ன சார் கிளைமேக்ஸ் த கிளைமேக்ஸ் இஸ் த கிளைமேக்ஸ், இட் வில் பி ஹாப்பி எண்டிங் சார். அவர் சிரிச்சிட்டாரு, பன் இன்டெண்டட் அப்படின்னு. அவ்வளோ ஓகே சொல்லி இம்மீடியட்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கூப்பிட்டு போய் அவரோட ஒப்பீனியனும் கேட்டு அப்புறம் வந்து நான் வந்து ஒரு அடவாடியான ஒரு விஷயம் பண்ணேன். சொன்னால் இது எழுத ஆரம்பினார். நான் சொன்னேன், சார் எனக்கு வந்து கார்பரேட் வீடியோ அதெல்லாம் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் தட் டைம் ஐ ஹட் காட் சம் ஒர்க் டு டூ ஆல்சோ. ஐ செட், சார் எனக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆகும் அதை எழுத. ஐ ஆம் சீரியஸ் அபவுட் திஸ், பட் ஹவு சீரியஸ் ஆர் யூ அபவுட் திஸ் அப்படின்னு. வாட் யூ மீன் ஹவு சீரியஸ்? நான் ப்ரொடியூசரா, நீ ப்ரொடியூசரா? நீங்கள் தான் சார் ப்ரொடியூசர், பட் நான் போடுற ஐ வாண்ட் டு புட் எஃபர்ட் இன் டு அ ப்ராஜெக்ட் தட்ஸ் கோனா ஹேப்பன்.
ஐ திங்க் யூ த கரெக்ட் ப்ரொடியூசர் ஃபார் இட். நான் அவரை ஸோ அப்போயே அவருக்கு புரிஞ்சுருக்கணும், இவன் வந்து வேறு மாதிரி இவன் வந்து இப்படி சார் எனக்கு வாழ்க்கை கொடுத்துட்டீங்க சார் அப்படின்னு இல்லை இந்த டேரக்டர்னு அப்போயே புரிஞ்சது போல் அவர். அதையும் தாண்டி அவர் ஆரம்பித்தது தான் அவரோட பெருந்தன்மை. ஸோ ஐ செட் சார் ஐ நீட் டு பி பெய்ட் ஃபார் இட். டெவலப்மெண்ட் ஐ நீட் டு பி பெய்ட் ஃபார் இட். இஃப் யூ பே மீ எனக்கும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும். ஐ டோன்ட் நீட் டு டூ அதர் ஜாப் சார். அப்போ பேமெண்ட்லாம் வேணுமா, இப்போயே வேணுமா? ஆமாம் சார். எவ்வளோ வேணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் ஒரு என்ன சார் 2 மாதத்துக்கு 2-3 மாதம் ஆகும். ஸோ டோட்டலாக ஒரு 2 lakhs கொடுங்க சார், நான் எழுதுறேன். ஓகேண்டார். அண்ட் வித்தின் ஐ திங்க் ஒரு 1 month or something he transferred I think my very first advance. I think it was 75,000 or 50,000. So Mr. Anand Govindan I'm always indebted to. நான் வந்து ஒரு அந்த யங் எனர்ஜியில் ரொம்ப அரகண்டாக பேசினதையும் மன்னிச்சு விட்டு என்னை வந்து ஃபில்ம் மேக்கர் ஆக்கினது ஆனந்த் கோவிந்தன். ஓ நைஸ். நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, பிஃபோர் பிகமிங் அ டிரெக்டர் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? வீட்டில் சும்மா இருக்கும்போது, எஸ்பெஷலி க்ரியேட்டிவாக சும்மா இருக்கும்போது, அந்த டைம் அதில் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். சரி, அது ஃபினான்ஷியலாக அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டாங்கன்றது அது ஒரு பார்ட் விட்டுருங்க. பட் ஸ்டில் நமக்குள்ள ஒன்று ஒரு பர்னிங் டிசைர் இருக்கும்ல. ஐ வாஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங். ஐ ஹாவ் டு கிளாரிஃபை திஸ். நிறைய பேர் வந்து ஒரு என்டைட்டில்டாக இருப்பாங்க, என்னோடய ஒய்ஃப் சம்பாதிக்கட்டும் எனக்கு, அது தப்பு. ஒய்ஃப் வந்து சப்போர்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டாக, நீங்களும் சம்பாதிக்கணும். அது இவ்வளோ கம்மியாக இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். நான் கார்ப்பரேட் வீடியோஸ் பண்ணேன், நான் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணேன், எங்கே கூப்பிட்டாலும் நான் போய் இப்போ இதில் வந்து அக்ஷய்குமார் சொல்லுவார், நான் வந்து வெட்டிங்ஸில் ஆடுவேன், நீ எங்கே கூப்பிட்டாலும் வருவேன், எனக்கு காசு சம்பாதிக்கிறதுல என்னப்பா தப்பு, நான் உழைச்சி சம்பாதிக்கிறேன். அது மாதிரி என்ன ஜாபில் கூப்பிட்டாலும் மாதேவன் நான் போய் உயிரை கொடுத்து அதை ஒரு ஃபில்மாக நான் பார்த்து நான் வந்து ஒரு 5-6 கார்ப்பரேட் வீடியோ தான் பண்ணியிருப்பேன். ஆனால் எல்லா கிளைண்ட்டுமே எனக்கு எண்டில் சொன்ன ஒரே விஷயம், நீ கண்டிப்பாக இனிமேல் கார்ப்பரேட் வீடியோ பண்ண மாட்டேன், நீ ஃபில்ம் மேக்கர் ஆவேன்னு எல்லாரும் வாழ்த்துனாங்க என்ன. அதே மாதிரி ஒர்க் ஷாப் நான் போய் எடுத்தால் கூட 4-5 ஒர்க் ஷாப் பண்ணியிருப்பேன். அப்படி டன் சம் ஒர்க் ஷாப்ஸ். எவ்ரிபடி வில் கம் டு மீ அண்ட் சே, சார் நீங்கள் பெரிய ஃபில்ம் மேக்கர் ஆவீங்க சார். ஏன் சொன்னாங்க அது? நான் ஒன்று பிலீவ் பண்ணுறேங்க, நம்ம பெரிய படம் பண்ணணும்னு விருப்பம், ஆசை, கனவு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தாலுமே இன்றைக்கி இந்த இன்டர்வியூ தான் நம்ம வேலைன்னா, இந்த இன்டர்வியூவை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறோமா இல்லையா, அதுதான் அதுக்கு நம்ம 100% 200% கொடுக்குறோமா இல்லையான்றது தான் நம்ம நாளைக்கு படம் பண்ணுவோமா இல்லையான்றதே டிசைட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்சல்யூட்லி. ஹவ் யூ டூ ஒன் ஒர்க் இஸ் ஹவ் யூ டூ எவ்ரி ஒர்க். கரெக்ட். யூ கான் பி சேயிங் தட் நான் மீடியோக்கராக இப்போ இருக்கேன், 100 கோடி படம் பண்ண எப்படி? பிகாஸ் எக்ஸலன்ஸ் இஸ் அ ஹேபிட் அண்ட் ஸோ இஸ் மீடியோக்ரிட்டி. இஃப் யூர் யூஸ் டு 5 years ஆஃப் மீடியோக்கர் ஒர்க், திடீர்னு உன அமிதாப் பச்சன் கூப்பிட்டு படம் கால் ஷீட் கொடுத்தப்பறம் நீ எப்படி ஜீனியஸ் ஆவேன்? இட்ஸ் நாட் லைக் தட். டிக்னிட்டி ஆஃப் லேபர், எந்த வேலை பண்ணாலும் அதில் நீ எக்ஸலன்ஸாக பண்ணணும். கே பாலச்சந்தர் சாரை பற்றி சொல்லுவாங்க, அவரோட ட்ரெஸ்ஸு போடுறதுல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும், அவர் டைமில் வரதுல ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால தான் அவர் படத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கார். ஸோ உங்களோட படம் வந்து வருமா வராதான்னு தெரியாது, ஆனால் பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார் சிம்டம்ஸ். அந்த சிம்டம், நீ எப்படி பேசுகிற, நீ எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற. இது கார்ப்பரேட் வீடியோ 5 நிமிஷத்தை எவ்வளோ நல்லா பண்ணுறான், தட் இஸ் அ சாம்பிள் இல்லை, தட் இஸ் அ ட்ரெய்லர் ஃபார் யுவர் ஃபிலிம். அப்போ நீ இது உயிரை கொடுத்து நீ அங்கே நீ பர்ஃபெக்ஷன் நீ பார்க்கும்போது தே மே ஆர் ஆல்சோ ஏபிள் டு சி, சரி கார்ப்பரேட் வீடியோவுக்கு வந்து இந்த லெவல் இருந்தால் போகிறோம், இப்படி கொடுக்குறான், நம்ம கொடுத்த காசுக்கு மேலே ஃபீல் பண்ணுறான்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதெல்லாமும் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஷுட் நாட் மிஸ்டேக் வாட் ஐம் சேயிங் அண்ட் சே, பார்த்தியா அவர் சொன்னார் அதனால் நானும் 5 வருஷம் வீட்டில் உட்காந்தேன். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் தட். இட் இஸ் லைக் சீட் கேபிட்டல் மாதிரி, ஒரு வெஞ்சர் கேபிட்டல் மாதிரி. அது அந்த டைமில் அந்த க்ரோத் வரணும். ஒரு வருஷத்துக்கு யூ ஹாவ் டு ஷோ சம் ரிசல்ட். கரெக்ட். I know of lot of people where the poor woman is earning and the guy is sitting at home suddenly at the age of 40 and saying, நான் வந்து இப்போ பெரிய ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆடுன்னு சொல்லி 5 வருஷமாக ஒன்றுமே பண்ண மாட்டேன், தூங்கிட்டு மீட்டிங்ஸ் போகாமல் ஆல்கஹாலிசமில் போய், தட் இஸ் ராங். ஸோ இந்த டைமில் வந்துட்டு when you are full of dreams இல்லை, ஒரு கில்ட்டும் இருக்கும், at the same time you are creating work also. I think அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு லைஃப் போட்டே இல்லை உங்களுக்கு, அப்போ நீங்கள் எப்படியோ நீங்கள் ஸ்விம் பண்ணிவிடுவேன், இல்லை செத்துருவீங்க, அவ்வளோதான். தெர் இஸ் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ் இல்லையா. ஸோ எனக்கு வந்து நிறைய நைட் ஒரு 2 மணிக்கெலாம் வந்து நான் எழுந்து ஐ வாஸ் பேனிக்கிங் அண்ட் திடீர்னு பார்ப்பேன், I'll see my wife next to me and feel so guilty. எந்த தெனாவட்டில் உனக்கு 27 வயசு ஆகுது, என்ன தெனாவட்டில் நீ இப்படி இருக்க, உனக்கு சம்பாதிக்கக்கூடிய உனக்கு அறிவு இருக்குது, உனக்கு எஜுகேஷன் இருக்குது,
எல்லாமே இருக்குது. நீ செல்ஃபிஷாக இருக்கியா, நீ டெல்யூஷனில் இருக்கியா, நீ அரகண்ட்டாக இருக்கியா, ஏன்னா எல்லாமே தான் இருக்குது. சரி அதெல்லாம் ஓகே. இந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா? வாட் ரைட் யூ ஹேவ் டு மேக் ஹர் டு கோ த்ரூ திஸ் ஜர்னி? ஷீ குட் ஹவ் மேரிட் ஷீ லிட்டரலி ஹேட் அ நாசா மாப்பிள்ளை ஆஸ் அன் ஆப்ஷன். அதை நான் இப்போ கூட சொல்லுவேன், ஒரு பக்கம் நாசா மாப்பிள்ளை, ஒரு பக்கம் நாசமாக போகிற மாப்பிள்ளை. ஸோ யூ ஹேட் அன் ஆப்ஷன், ரைட்? எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நோபடி பெட்டர் தென் ஹர். ஸோ வை டிட் யூ பிரிங் திஸ் கேர்ள் டு திஸ்? எனக்கு ரொம்ப கில்ட் இருக்கும். ஸோ ஐ யூஸ் டு ரைட், ஐ யூஸ் டு பிச் டு பீப்புள் அண்ட் ஆல்வேஸ் தெர் வாஸ் சம் ஹோப். இன் திஸ் தெர் ஹவ் பீன் 20 மீட்டிங்ஸ் வித் ப்ரொடியூசர்ஸ். அது யாரா, அது ப்ரொடியூசர், அது வந்து சார் அவர் ஒருத்தர் இருக்கார் சார், கதை கேட்க அப்படியா போகலாம் சார், அதுக்கு டைமில் போகிறது. அதுக்கு நான் எவ்வளோ ஆஃபீஸில் போய் நின்று உக்காந்துருக்கோம். லைக் இன்னைக்கு ஐயோ சாரிங்க, இன்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டா? நோ ப்ராப்ளம் சார், நாளைக்கு வந்துக்கிறேன். இல்லை ஓகே. அது மாதிரி நான் 6 மாதம் போயிருக்கேன். எவ்ரிடே திங். அதை வந்து நீங்கள் ஈகோலாம் பார்த்தீங்கன்னா வேலையே நடக்காது. அப்படின்னு ஈகோ உனக்கு, நீ என்ன பண்ணியிருக்கேன்னு ஈகோ. ஸோ நிறைய பேர்கிட்ட இப்போ கேட்கும்போது திசை எனக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஆகட்டுமே, தட் இஸ் அ டெஸ்ட்ப்பா. நீ என்ன பண்ணேன்னு உனக்கு ஈகோ. யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் சம்திங் ஸோ பிரில்லியன்ட். இல்லை, அதுக்கு நீ வந்து அந்த பெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அது தப்பசியா மாதிரி. அது பார்க்குற அவர் பிஸியாக இருக்கார், அவரே உனக்கு படம் பண்ணணும். ஸோ ஹீ இஸ் அ பிகர் மேன் தென் யூ ஹேவ் டு வெயிட். அதை பாசிட்டிவாக எவ்ரி டைம் வெயிட் பண்ணி அஃப்கோர்ஸ் ஒரு டைமில் நமக்கு காரில் உட்காந்து அழுகையும் வரும். எங்கள் அப்பாவோட காரு, இல்லை அண்ணாவோட காரு, மாமனாரோட காரு, அதெல்லாம் குத்தும். அப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்ப்போம், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, காலேஜில் இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் இப்போது அயர்லாண்ட், நார்வேல எல்லாம் இன்ஜினியர், சாமியல் இன்ஜினியர், வீடு வாங்கிட்டாங்க. அப்போல்லாம் பயங்கரமாக குத்தும். என்ன பண்ணுறது? தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். யூ ஹாவ் டு கோ த்ரூ தட். இதெல்லாம் கடந்து வந்தால் ஒரு நாள் ஆமிர் கான் கிட்டேருந்து ஒரு இன்வைட். ஹவு டிட் தட் ஹேப்பன்? That was magical. I got a call from a guy called Shamath. He called me. I was playing with my kids in Chennai terrace-ல வந்து விளையாடிட்டு இருந்தேன் கிட்ஸோட, என் பசங்களோட. திடீர்னு கால் வருது. அப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூப்பிடுவாங்க. சுமங்கல் ஹிட் ஆன அப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கூப்பிடுவாங்க. I got used to that. ஸோ ஷமத் பேசுகிறேன். நானும் ஒரு மாதிரி பசங்களை பார்த்துக்கிட்டு, ஹாய் பிரசன்னா, ஐம் ஷமத், ஏகேபிஎல்லேருந்து கூப்பிட்றோம், blah 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 in Hindi was saying, and really liked your film. I said thank you Shamath and all that. எனக்கு ஏகேபிஎல்லாம் என்னன்னு தெரியாது. ஏகேபியில் ஆமிர் சாரோட கம்பெனியே எனக்கு அறிவு தெரியல. அப்புறம் ஏதோ பேச்சு வாக்கில் பேசிகிட்டே இருக்காரு. அப்புறம் ஸோ ஆமிர் சார் ஆல்சோ. ஆமிர் சாரா? இவரையும் ஆமிர் சார் பற்றி பேசுகிறாரு, இவர் ஆமிர் சாரோட ஃபேனோ. அப்புறம் கேட்டேன், சாரி ஷமத், திஸ் ஆமிர் சார் யூஆர் டாக்கிங் அபவுட் ஆமிர் கான் இஸ் இட் அப்படின்னு. அவர் நினச்சிருப்பார், என்ன லூஸ் ஆகிவன் அப்படின்னு. யா சாரி ஷமத், வாட் இஸ் அ கனெக்ஷன் வித் ஆமிர் கான் அப்படின்னு. ஒரு டெட் பாஸ். பிரசன்னா, ஐம் காலிங் ஃப்ரம் ஆமிர் கான் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. என்னது நீங்கள் ஆமிர் கான் அதான் ஏகே. அப்புறம் எல்லாம் டக் அந்த லோகோலாம் அப்படியே வருது மைண்டில், அப்படியே ஒயின்னு சவுண்டு வருது. ஏகேபிஎல் ஃப்ளாஷ்கார்ட்டில் எல்லாம் போகுது. ஷமத், ஐம் ஸோ சாரி ஷமத், எனக்கு சுத்தமாக நீங்கள் ஏகேபிஎல்னு சொல்லி எனக்கு தெரியல, நீங்கள் ஆமிர் கான் ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கணும். ஒரு 2 minutes கொடுங்க, நான் என் பசங்களோட 2 minutes கொடுங்க சொல்லி கட் பண்ணி, மீனா ஆமிர் கான் ப்ரொடக்ஷன்லேருந்து கால் மீனா அப்படின்னு சொல்லி நான் ஓடுறேன் கீழே. அப்புறம் சரியாக பேசி அவர் ஆமிர் கானோட ரெப்ரசன்டேட்டிவ் தெரிஞ்சு, தென் நீ சைட் ஸ்கிரிப்ட்லாம் இருந்தால் சொல்லு, வி லைக் டு ப்ரொடியூஸ். அப்போ நம்ம தான் அதிக பிரசங்கித்தனம் ஆச்சே கொஞ்சம். ஸோ அது ஓகே. ஆனால் சாருக்கு வந்து ஏதாவது ஸ்கிரிப்ட் இருந்தால் அதுவும் அனுப்பலாமா? அவன் நினச்சிருப்பான், டேய் இவெல்லாம் ரொம்ப ஓவராக பேசுகிறான், ஆமிர் கான் ப்ரொடியூசராக வருதே 1000 பேர் வெயிட் பண்ண, இவன் ஆமிர் கான் வந்து ஆக்டராக வேணுமான்னு யோசிச்சிருக்கலாம். ஆர் யோசிச்சு, ஐ டோன்ட் நோ, பட் என்கிட்ட அந்த ஃபீலே பண்ணல. யா ஷுர். அவன் நினச்சிருப்பா, எனவே நோ தான் சொல்ல போகிறோம். ஹீ நெவர் ப்ரோக் மை கான்ஃபிடென்ஸ். ஸோ சரி சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து சரி ஆமிர் சாருக்கு வந்து நான் சொன்னேன் 10 per வருஷம் பிளான். நெக்ஸ்ட்டு 10 yearsல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஒரு 50 scripts அனுப்பணும் சாருக்கு. எப்படியாவது இவரை அட்டாக் பண்ணி இவரை கவுக்கணும் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ அது மாதிரி ஐ யூஸ் டு. அப்போ அக்ஷய்குமார் சாரும் கூப்பிட்டுருந்தார் அதுக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி. ஸோ ஆக்டிவாக சரி அக்ஷய்குமார் சார் இருக்கார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அக்ஷய்குமார் சாரும். தோ ஆமிர் சார் அண்ட் அக்ஷய்குமார் சார் ஒர்க்கிங் டைப் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க, பட் சேம் சின்சியரிட்டி தான். அக்ஷய் சாரோட இது வந்து எவ்ரி திங் ஐ எம் அவைலபிள் டுடே, என்னை யூஸ் பண்ணிக்கோ, ஐ எம் 100% அவைலபிள் டு யூ. ஸோ அது ஒரு ஒர்க் எத்திக். அண்ட் சாரோட இன்னொரு ஒர்க் எனக்கு ரெண்டுமே சேம் தான். இட்ஸ் 2 different ஃபார்ம் ஆஃப் ஒர்க். அவர் 100%, 2 பேருமே 200% ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க.
ஸோ இட்ஸ் வெரி டச்ட் தட் ஓகே சார் அக்ஷய் சாரும் என்னோட பேசிட்டாரு, அவர் டைரெக்டாக பேசினார். ஆமிர் சார் த்ரூ இஸ் மேனேஜர் இஸ் ஸ்போக். ஸோ எது வருதோ பார்க்கலாம், ஏன்னா சப்ஜெக்ட் தானே முக்கியம். சப்ஜெக்ட் கரெக்டாக வந்துச்சுன்னா, சப்போஸ் அக்ஷய் சாரோட சப்ஜெக்ட் மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இமீடியட்டாக அவர்கிட்ட போய் ட்ரை பண்ணலாம். இல்லை ஆமிர் சார் எனிவே அது 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும்னு விட்டேன். அந்த கதை வரணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்காக வெயிட்டிங், அதுக்காக அந்த ஒரு ஜேர்னி, ரீடிங் சம் புக்ஸ், ரைட்டிங் சம் ஸ்கிரிப்ட்ஸ், வாட் எவர், மீட்டிங் லாட் ஆஃப் ரைட்டர்ஸ். ஆஃபர்ஸ் வர் கம்மிங் மெனி. ஸோ அந்த டைமில் இந்த ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து திடீர்னு சாம்பியன்ஸ்னு ஒரு படம் எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. கேம்பியோனேஸ் சொல்லி ஒரிஜினல் ஸ்பானிஷ் ஃபிலிம் இட்ஸ் ஆஃபர் டு மீ பை சம் ஒன். அண்ட் எனக்கு இது வந்து ஆமிர் கான் சைட்லேருந்து வரல somebody else. ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு அந்த படம். அந்த ட்ரெய்லரும் பிடிச்சது, அந்த படமும் பார்த்தா ரொம்ப பிடிச்சது. தென் ஐ தாட் வாவ், திஸ் இஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம், திஸ் இஸ் வாட் ஐ பின் வெயிட்டிங் ஃபார் சொல்லிட்டு அப்போ நான் வந்து என் ரைட்டர் திவ்யநிதி சர்மா இஸ் மை ரைட்டர். பை தென் ஹி ஹட் பிகம் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அவரை பார்க்க வச்சேன். அவரும் சொல்கிற சார் சூப்பராக இருக்குது சார், ஸோ பியூட்டிஃபுல், வி ஹேவ் டு டூ ஜஸ்டிஸ் டு இட். அந்த மாதிரி இருக்குது, நம்ம தான் ஜஸ்டிஸ் பண்ணணும், இதை கெடுக்காமல் எடுத்தோம்னாலே சூப்பராக இருக்கும் சார். என்ன ஒரு படம் அப்பா சூப்பர்னு நாங்கள் 2 பேரும் பேசி அப்போ நான் சொன்னேன் இது ஆமிர் சார்கிட்ட எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா அவர் தான் கரெக்டாக இதை புரிஞ்சுப்பார். அப்படி தான் ஐ டுக் இட் டு ஷமத். அண்ட் ஒரு 1 year லேட்டர், ஒரு 6 months லேட்டர் ஹி saw the film. அப்போ லால் சிங்கோட போயிட்டு இருந்துச்சு. 6 months லேட்டர் ஹி saw the film and gave me a call. ஆமிர் சார் ஃபஸ்ட்டு டைம் அவரோட நான் ஒஃபிஷியலாக பேசுகிறேன். வீடியோ காலில் வராரு. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸு, ஒரு தேஞ்சு போன ஒரு சட்டை, டிஷர்ட் போட்டிருக்கேன் வீட்டில். பார்த்தா ஆமிர் கான் வீடியோ கால். எனக்கு வந்து நான் சட்டையை மாற்றிட்டு அட்டென்ட் பண்ணமா, அதுக்குள்ளே இவர் ஆஃப் ஆகிட்டு கோவப்பட்டாரா என்ன, பட் இந்த சட்டையில் எப்படி இவரோட பேசுறது, ஷமத் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கலாமையா, இதெல்லாம் தோணுது. சரி ஓகே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி தான் ஆன்சர் பண்ணேன். ஒன்லி மை ஃபேஸ் ஷுட் பி சீன் அப்படின்னு. வித்தின் 1 minute அவர் வந்து ஜாலியாக உட்காந்துருக்காரு, ஃப்ளோரில் உட்காந்துருக்காரு. அவர் ஒரு நார்மலாக ஒரு கதர் காக்கி கைண்ட் ஆஃப் கொடுத்தா. அண்ட் சமோ ஐ ஃபெல்ட் சரி இந்த டிஷர்ட் அவர்கிட்ட காமிக்கிறது தப்பு இல்லைன்னு ஐ ஃபெல்ட் அட் ஹோம். ஐ ஜஸ்ட் கெப்ட் த ஃபோன். சார் இதுதான் நான், ஏன்னா சார் அப்படி தானே இருக்கார். எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லையும் இல்லை, எந்த விதம் ஃபசாடு இல்லை. ஸோ அவர் வீட்டில் உட்காந்து பேசுகிறாரு, என்ன அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிட்டார். தென் he said, படம் சூப்பராக இருக்குது, ஐ லைக் யுவர் ஃபிலிம் ஷுபங்கல் ஆல்சோ, ஐவ் ஹர்ட் குட் திங்ஸ் அபவுட் இட் அண்ட் ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஆமிர் கான் அப்படின்ற ஒரு ஆக்டர் மேலே ஒரு பெரிய லவ் வந்ததுக்கு காரணம் வந்து தாரே ஜமீன் பர். அப்போ நமக்கு இந்த கிராஃப்ட் தெரியாது, ஃபிலிம்ஸ் அப்படிலாம் தெரியாது, இன்னசென்ட் டைம்ஸ். ஆமாம், நானே சின்ன பையன் தான். அப்போது நானும் அந்த பையனாக இருந்தேன் அந்த படத்தில். கரெக்ட். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். மாஸ்டர் பீஸ். இன்னமும் அந்த ஷூலேஸ் கட்டும்போதெல்லாம் எனக்கு சம்டைம்ஸ் அந்த படம் ஃப்ளாஷில் வந்துட்டு போகும். ஏன்னா நான் ஷூலேஸ் கட்ட கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் எனக்குள்ள. அதை படத்தில் யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்றது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஹாப்பினஸை கொடுத்துச்சு. ஹவு இஸ் ஆமிர் கான் ஏபிள் டு ரெப்ரசன்ட் குட்னஸ் ஸோ வெல் புட்? பிகாஸ் மாதவன் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த ஒரு ஹவு டு ப்ரிசர்வ் தட் சைல்ட் லைக் திங் ஈவன் தோ த வேர்ல்ட் இஸ் நாட் லைக் தட். ஹீ இஸ் எக்ஸாக்ட்லி லைக் தட். அவருக்குள்ளே வந்து ஹீ ஸ்டில் ப்ரிசர்வ் தட் இன்னசென்ஸ், தட் ஐடியலிசம். அவர் ஆக்சுவலாக ஒரு புவன். இப்போ லகானில் வராருல்ல, அதுதான் அவர் ஆக்சுவலாக க்ளோசஸ்ட் நான் பார்த்த படத்தில் ஹீஸ் புவன். நீங்கள் எடுத்த படத்தோட டிபி கூட நீங்கள் வச்சுக்கல, ஸ்க்ரீன்ஷாட் அவரோட வாட்ஸ்அப் வச்சுருக்கேன். ஆமாம், லகான் தான் வச்சுருக்கீங்க. ஏன்னா அந்த புவன் தான் எனக்கு ஐடியல். ஹீ இஸ் த ஐடியல் மேன். எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக, எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு லீடராக இருந்தார். ஹீ இஸ் ஆக்சுவலி ஐ திங்க் அஹமதாபாத்தில் வந்து தே யூஸ் இட் லகான் ஆஸ் டெக்ஸ்ட் புக் ஃபார் லீடர்ஷிப். எப்படி ஒரு லீடராக இருக்கணும், எல்லாரையும் ஒரு சமமாக எடுத்துகிட்டு போகிறது தான் லீடர்ஷிப் இன் எனி திங். ஸோ புவன் எனக்கு வந்து ரொம்பவே இன்ஸ்பிரேஷனல் கேரக்டர் ஆக்சுவலாக லகானில் இருக்கிறது. லைக் வந்து ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வில்லேஜஸ் வந்து பார்க்கலாம், எல்லாரும் திட்டுறாங்க, என்ன பெரிய இதுவா நீ என்ன அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே பிரேக் டவுன் ஆகி வேறு என்ன வழி, அப்போவே செத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது அது என்ன இன்ஸ்பிரேஷனல் மூவி அது, கூஸ் பம்ஸ் அது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அசுதோஷ் கவாரிக்கரும் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இட்ஸ் நத்திங் பட் ஆமிர் சார். புவன் தான் ஆமிர் சார் இன் ரியல் லைஃப். புவன் நீங்கள் ஏதாவது அவர்கிட்ட போய் சார் இது இந்த பிரச்சனை நடக்குதுன்னா அவர் அப்படியே
ஒரு டைரக்டரை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 ப்ரொடெக்டர் அவர். அண்ட் நாட் ஓன்லி டைரக்டர். இப்போ ஏதாவது சின்ன விஷயம் நம்ம டீமில் வந்து யாருக்காவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, இம்மீடியட்லி அவங்க எனக்கு கூப்பிடுவாங்க, ஆமிர் சார்கிட்ட எப்படி நான் கேட்குறேன், நான் சொல்லி ஆமிர் சாரை கேளம்பேன். என்ன சார் ஆமிர் சார் எப்படி சார் நான் கேட்குறேன்பா சொல்கிறேன். இம்மீடியட்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஆமிர் சார்லாம் பண்ணியா நான் சொல்கிறேன், இம்மீடியட் 2 minutes மெசேஜ் வரும். கம் டு ஓகே இது இப்போ நாளைக்கு வா மீட்டிங்க்கு வா ஸ்பீக் டு மை இது சொல்லி அவர் கிளியர் பண்ணி ஒரு 1/2 hour மீட்டிங் கொடுப்பார். அண்ட் நாட் இன் அ வே டு டூ, அதை வந்து ஒரு லவுடாக பண்ண மாட்டார். அதுதான் அவரோட இயல்பு. அது அவர் ஒரு சம மேட்ரு ஒன்று சொன்னார். இப்போது அவர் வந்து ஏன் எனக்கு வந்து அந்த வேறு மாதிரி படம்லாம் நிறைய ஆஃபர் ஆச்சுப்பா, பட் இந்த படம் தான் பண்ணணும் ஏன் இருந்தேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு கதை சொல்லுவார். ஒரு சாது வந்து ஒரு ஸ்கார்பியனை வந்து ஒரு பாண்டிலேருந்து வந்து ரெஸ்கியூ பண்ணாராம். அது ட்ரவுன் ஆகிட்டு இருக்குன்னு. எவ்ரி டைம் இ ரெஸ்கியூட் அந்த ஸ்கார்பியன் வந்து பைட் பண்ணிச்சு அந்த சாதுவை. அப்போ வந்து பரவாயில்லன்னு சொல்லி திருப்பி லேண்டில் போட்டு திருப்பி அந்த ஸ்கார்பியன் வந்து மக்கு மாதிரி போய் விழும். திருப்பி வேறு ரெஸ்கியூ பண்ணுவார், திருப்பி அது கடிக்கும். இது மாதிரி 10 தடவை நடக்குது. அப்போ அஸ்டன் கேட்டாங்க, ஏன் சுவாமிஜி ஏன் இப்படி பண்ணுறீங்க, தெரியும்ல அதோட நேச்சர் என்னன்னு. அது ஒரு ஸ்கார்பியன், அதோட நேச்சர் வந்து உங்களுக்கு கடிக்கும், விட்டு போங்களேன். ஆமாண்டா அதோட நேச்சர் கடிக்கிறது, என்னோட நேச்சர் ஹெல்ப் பண்ணுறது. நான் என்ன பண்ணேன், அண்ட் கண்டிப்பாக என்னோட நேச்சர் அதோட நேச்சரை வந்து டிஃபீட் பண்ண ஒரு நாள். இதுதான் ஆமிர் சார். இந்த ரியல் லைஃப் he is an idealist and he will achieve that ideal. அது வரைக்கும் நிற்கவே மாட்டார். அதே மாதிரி அவரை சுற்றி வந்து யாராவது பேஷனட்டாக இருந்தாங்கன்னா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவார் சிஸ்டம்லேருந்து. அது எஸ்பெஷலி டேரக்டருக்கு, ஒரு டேரக்டரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார் பட்ஜெட்லேருந்து இதுலேருந்து எதிலுமே உங்களை வந்து டென்ஷனே கொடுக்க மாட்டார். அவங்க டீமும் அப்படி தான். ராவ் சார்னு ஒரு ரைட் ஹேண்ட் இருந்தார் அவரோட. அவர் எப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவார், சார் இந்த மாதிரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்று இருக்குது சார், என்னெல்லாம் சார்னு கூப்பிடுவார். அவரெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள், லகான்லேருந்து இருந்திருக்கார். அவ்வளோ அன்பாக பேசுவார். ஃபோனில் வந்து சாரி சார், சாரி டு டிஸ்டர்ப் அப்படிம்பார். சார் என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் என் வேலை சார் இது. சார் இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஸோ ப்ரொடக்ஷன் டிசைனர் எல்லோரும் கூப்பிட்ருக்கோம், நீங்களும் வாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடக்கும் அந்த மீட்டிங். சரி இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம சைடில் எப்படி பண்ணலாம், எல்லாமே டைரக்டரோட விஷன் வந்து டிஸ்ட்ராய் ஆகக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். ஸோ அதனால தான் அவர் டைம் எடுத்துக்கிறாரு டேரக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுறதுக்கும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த சிஸ்டமுள்ள போயிட்டீங்கன்னா he is going to give you everything he will give you and he will mount. அதே மாதிரி இன்னொரு விஷயம் மாதேவன், இப்போ லால் சிங் சடா எடுத்துங்க, எவ்வளோ எல்லா இடத்துலையும் வந்து நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிற ஒரு பெருந்தன்மை யாருக்கு இருக்கும்? இத்தனைக்கும் அது ரொம்ப பியூட்டிஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் அது மாஸ்டர் பீஸுங்க. செம படங்க அது. ஓகே, எல்லா படத்துலையும் சில நிறை இருக்கும், குறை இருக்கும், அது எல்லாம் சம்டைம்ஸ் லக்கும் இருக்கும். மாதேவன் நல்ல படம். குணா வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது ஓடலைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அதில் கிளாசிக்கானா, ஆனால் அவர் எப்படி அவர் மேலே எடுத்துக்கிறாரு பாருங்க அம்பை. ஏன்னா இன்னொருத்தர் மேலே விழக்கூடாது, டீம் மேலே விழக்கூடாதுன்னு அது அவரோட அது இயல்பு. அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் அது இருக்குது. எப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது நேச்சர் தான் நினைக்கிறேன், அவரோட நேச்சர். அது சொன்ன மாதிரி அந்த ஒரு I think he's got some need to protect goodness and that because that is inside him. See, நான் ஏன் அந்த கேள்வி இப்படி கேட்டேன்னா, ஒவ்வொருத்தரால் ஒவ்வொரு இமோஷனை ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். சில ஆக்டர்ஸ் ஆங்கரை ப்ராப்பராக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி குட்னஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது இருக்குல்ல, ஒன்றும் இல்லைங்க. சித்தாரையை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா ஹக்குக்கும், அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹக்குக்கும் எனக்கு கொஞ்சமாக கண் கலங்குச்சு. ஓகே, யா. அண்ட் எனக்கு தோணுச்சு, அது மொமெண்ட்டு எமோஷன் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் எனக்கு ஆமிர் கான் சொல்கிறதுனால தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் நடக்குது. அஃப்கோர்ஸ். ஏன்னா நான் நம்புகிறேன் அந்த மனுஷன் நல்லவன், நான் நம்புகிறேன்ல. நீங்கள் நம்புறது வந்து 100% ட்ரூ. 5 வருஷம் அவரோட ட்ராவல் பண்ண டேரக்டர் நான். யூஸ்வலி when you travel with somebody for a long time you disillusioned. ஒரு டிசில்யூஷன்மெண்ட் தான் இருக்கும். கரெக்ட். சரி, தூரத்துலேருந்து பார்க்க நல்லா இருந்தார் இது, பட் அவர் அப்படி இல்லை. நிஜமாவே he tries to be a good person. அதுதான் ரொம்ப முக்கியம். கான்ஸ்டன்ட்லி, ஆல்வேஸ். இட் இஸ் அ ட்ரை, இட் இஸ் அன் எஃபர்ட். டெய்லி நம்ம குட் பர்சனாக இருக்க முடியாது மாதேவன், ரொம்ப கஷ்டம். அவர் இருக்கிற பவருக்கு, அவர் இருக்கிற இதுக்கு he tries. எல்லா அசிஸ்டண்ட்டையும் வந்து அவ்வளோ கரெக்டாக ட்ரீட் பண்ணுவார். ஒரு குட் மார்னிங்லேருந்து இதில். அண்ட் அதை வந்து எஃபர்ட்டடாக பண்ண மாட்டார். எதுவும் நான் ரொம்ப அவருக்கு ஈஸியாக வருது.
ஸோ மேபி அவர் சொல்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏஞ்சல். அவங்க எண்டில் வந்து பாட்டில் ஒரு கேமியோவில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்தாங்க. ஸோ ஒரு வீல் சேரில் வருவாங்க எண்டில், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மின்னு சொல்லுவாங்க அவங்க கல்ச்சரில். மேபி அவர் எப்பவுமே சொல்கிறார், எங்கள் அம்மா என்னை இப்படி வளர்த்தாங்க. அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஒரு கல்ச்சர்டான ஃபேமிலி தான். ஸோ ஐ திங்க் அந்த வளர்ப்பு முறையை இன்னும் அவர் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் அவருக்கு அந்த இப்போயும் கண் கலங்குறாரு. ஹீ இஸ் அ பர்சன் ஹூ வில் க்ரை இன் அ நரேஷன், ஹி வில் க்ரை வைல் வாட்சிங் அ மூவி. அ பர்சன் ஹூ க்ரைஸ் அண்ட் லாஃப்ஸ் லைக் அன் ஆடியன்ஸ் அட் த பீக் ஆஃப் பீயிங் சூப்பர் ஸ்டார். தட் மீன்ஸ் இஸ் ஹியூமனிட்டி இஸ் இன்டாக்ட் இல்லையா? இப்போது ஆர்எஸ் பிரசன்னா மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு ஃபஸ்ட்டு படம், நல்ல படம், ஒரு நல்ல வைப் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, பேரும் வாங்கியாச்சு. பட் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போன்னு தெரியல. அதுக்கப்புறமா பாலிவுட்டில் போய் சுப்பங்கள் பண்ணுறீங்க. ஆமீர் கான் கேன் வெயிட், என்னோடய டைரக்டர் யார் அப்படின்னு நான் நிதானமாக கண்டுபிடிக்கிறேன்னா அவர் வெயிட் பண்ணலாம். பட் ஆர்எஸ் பிரசன்னா மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆர் எனி ஃபிலிம் மேக்கர் நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க இதுக்கு நடுவில். ஹவு நாட் டு பி டெஸ்பரேட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர்? அதான் ஐ திங்க் அகெயின் அது நேச்சர் தான் மாதவன். ஒரு பர்சனும் ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும், வாசனான்னு சொல்லுவாங்க. தட் இஸ் யூ ஆர் பார்ன் வித் அ சர்டன் ரெஸ்ட்லெஸ்னஸ். உங்களுக்குள்ளேயும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். எனக்குள்ள அது மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து அதை காம்னஸாக மாற்றுறது தான் லைஃபாக. தட் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஸ்லோலி ஷுட் பிகம் காம். அது எந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீங்கள் காமாக இருக்கீங்கன்னா அது ஒரு சிம்டம் கொடுக்கும், அது ஒரு க்ளூ கொடுக்கும். சப்போஸ் இப்போ நம்ம பேசிட்டு 10 ஹவர் பேசலாம் நம்ம, கரெக்டாக நீங்களும் கேட்பீங்க நானும் ஸோ வி ஆர் ஹாப்பி ஹியர், திஸ் அ ஹாப்பி ஸ்பேஸ். ஸோ சம்திங் வித் திஸ் இஃப் யூ ஆர் ஆல்வேஸ் தேர், யுவர் வாசனா இஸ் கெட்டிங் ஃபுல்ஃபில்ட். அவ்வளோதான். ஸோ இந்த டைமில் வந்து எனக்கு என்னென்னா ஐ வாஸ் வெரி கிளியர் தட் ஓகே வி நீட் மனி டு சஸ்டெயின் அண்ட் ஐ வாஸ் டூயிங் எஃபர்ட் டுவர்ட்ஸ் ஆல் தட். ஐ வாஸ் டூயிங் ஆல் தி லிட்டில் பிட் கார்பரேட் வீடியோஸ் எல்லாம் வாட் எவர் டு சஸ்டெயின் ஐ வாஸ் டூயிங். பட் ஐ எம் வெரி கிளியர், நான் எந்த வைப்ரேஷனில் நான் வந்து ஷட் டவுன் ஆகிடுவேன். ஐ எம் வெரி கிளியர், ஐம் வெரி சென்சிட்டிவ். ஒரு பேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட் ஸ்கிரிப்ட் ஐ கேன் நெவர் டைரக்ட். ஒரு பேட் ப்ரொடியூசரோட நல்லா இருக்க முடியாது, என்னால் முடியாது. அது when the agenda is not about the film, I cannot survive there. ஸோ எனிவே அது க்ளோஸ்ட் அந்த ஆப்ஷன். ஸோ நம்ம ஃபியூ பீப்புளோட தான் வேலை செய்ய முடியும், அவங்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆமீர் சார் என் லைஃப்பில் வந்த உடனே நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், 10 வருஷம் வெயிட் பண்ணுவேன் சார், ஏன்னா நீங்கள் தான் ஒரு ரெஃப்யூஜி கேம்ப். எனக்கு நான் கமல்லேருந்து வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என் ஸ்கூல். எனக்கு வேறு ஸ்கூலில் அட்மிஷன் வேணவும் வேணாம், மேபி என்னை ஏற்றுக்கவும் மாட்டாங்க, எனக்கு வேணவே வேணாம் அது நமக்கு. ஸோ அந்த ஒரு குணா மாதிரி, அது குணா ஒரு அபிராமி மேலே ஒரு கிரேஸில் இருக்காங்கல்ல. அபிராமியை பார்க்கும்போது சைடில் ஒரு பொண்ணு அழகாக இருக்குன்னு பார்க்கலையா, இவருக்கு அந்த அபிராமி தான் வேணும். அது ஒரு பைத்தியகாரத்தனம், அது ஒரு மேட்னஸ். அதுதான் நம்ம சப்கா அப்னா நார்மல்னு வச்சோம். அந்த நம்ம படத்தில் சொல்கிறாருல்ல, மேலே வந்து ஃப்ளைட்டை பார்த்து டைம் செக் பண்ணிகிட்டு இருக்கான், இது பைத்தியகாரத்தனம் தான், இது என்ன, இதை போய் நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலான்னு ஆமீர் சார் கேட்கும்போது அந்த கர்த்தார் பாஜி சொல்லுவார், ஏன் ஃப்ளைட்டு பார்க்குறது தப்பா? ஆமாம் தப்பு. அப்படியா? இப்போ வந்து ஒரு புஷ்ஷுக்கு பின்னாடி ஒருத்தன் காலங்காலத்தாலேருந்து உட்காந்து பைனாகுலர் வச்சு உட்காந்துட்டுருக்கான், ஒரே ஒரு பறவையோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறான். அவன் பைத்தியக்காரன் இல்லையா? அவனை நீ பேர்ட் வாட்சர்னு ஏன் சொல்கிறேன்? வருஷா காலமாக உட்காந்து ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான், அவனையும் பைத்தியம் சொல்ல மாட்டேங்கிற நீ? அவன் வந்து ஸ்டாம்ப் கலெக்டர்னு பீத்திக்கிற. ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஹாபி, ஒருத்தனுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நார்மல். ஸோ உனக்கு இது நார்மல், உனக்கு அது. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து த குவாலிட்டி ஆஃப் பீப்புள் அரௌண்ட் மீ இஸ் இம்பார்ட்டன்ட், த இன்டென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம நல்ல படம் பண்ணுறோன்னு இருக்கிற குரூப்போடு நான் நல்ல படம் பண்ண முயற்சியில் அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது ஹிட்டாக ஃப்ளாப்பாக, அது அதுவான்னு அது இவென்ச்சுவலி அந்த ப்ரொடியூசரும் பார்ட் ஆஃப் த ஜர்னி தானேம்மா. ஸோ நம்ம பட்ஜெட்டை கரெக்டாக பண்ணி ஐ திங்க் நமக்கு அது ஒரு ஸ்கிரிப்டு, ஒரு ஆக்டர், ஒரு ப்ரொடியூசர் 3மே அமைஞ்சாதான் ஒரு படம் உருவாகும். ஸோ சுப்பங்களுக்கு அப்புறம் நான் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணேன் நிறைய. அப்புறம் வந்து ஆமீர் சார் வந்த உடனே அதில் ஒரு 5 years வெயிட் இருந்துச்சு வித் கோவிட் அண்ட் ஆல் தட். ஸோ இப்போ இனிமேல் இட் மே நாட் டேக் தட் லாங் ஃபார் ஷுர், தட் இஸ் ஃபைன். பட் எனக்கு என்னென்னா, எனக்கு வந்து ஐ எம் வெரி கிளியர் தட் திஸ் இஸ் த டைப் ஆஃப் பீப்புள் ஐ வாண்ட் டு ஒர்க் வித். அண்ட் இட்ஸ் நாட் த பர்சன், இட்ஸ் த எனர்ஜி. த சேம் பர்சன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் யூ மே நாட் ஃபைண்ட் த சேம் எனர்ஜி இன் தட் பர்சன். ஒரு சக்ஸஸ் வந்த உடனே மாறிடுறாங்க. எனக்கு வந்து ஐ லைக் த அண்டர்டாக் எனர்ஜி.
ஒரு அண்டர் டாகில் ஒரு எனர்ஜி இருக்குல்ல, நம்ம எப்படியாவது ப்ரூவ் பண்ணண்டா. நம்ம காலேஜ்லாம் அப்படி தானே படம் பண்ணணும். கரெக்ட். எப்படியாவது பண்ண மச்சி, நம்ம இப்போ காசு இல்லை ஒன்றும் இல்லை, அந்த அண்டர் டாக் எனர்ஜியை தான் நான் சேஸ் பண்ணிட்டுருக்கேன். டிப்ளமா ஃபிலிம் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அங்கே தான் அந்த அண்டர் டாக் எனர்ஜி பீக்கில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை இன்னும் கல்யாண சமையல் சாதமும் தான். இப்போ பெருசாக காசு இல்லை, எல்லாருமே அண்டர் டாக்ஸ் தானே. என்னோட டிஓபி கிருஷ்ணன் வசந்த் ஆகட்டும், நவீன் மியூசிக் ஆகட்டும், அவங்க they worked for the film. Sitaare Zameen பரும் அப்படி தான் Maathevan. Even the people I worked with, என்ன மாதிரி many of the HODs have not done very big films before. எல்லாருக்குமே ஆமிர் சார் மாதிரி ஒரு பெரிய ஆளோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு அந்த எனர்ஜி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமிர் சாரே ஒரு அண்டர் டாக் எனர்ஜியை கொண்டு வருவார் அவர் ரூமில் தன்னைத்தானியே. he will behave like a newcomer. நம்ம கமான் லெட்ஸ் டூ இட், நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், இது பயமாக இருக்குப்பா, வேணாம்ப்பா, இது சரியாக பண்ணலாம். ஸோ அவர் தான் அதோட லீடரே. ஸோ அவர் அப்படி இருக்கும்போது மற்றவங்க எப்படி இருக்க முடியும்? இது ஏன்னா திஸ் will only happen if our metrics is different. ஸோ நம்ம மெட்ரிக்ஸ் வந்து யூஸ்வலாக எப்படி பார்க்குறோம்? ஒரு மெஷர்மெண்ட், பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட். நாங்களும் மெஷர்மெண்ட் பார்க்குறோம், மொமெண்ட்டோட மெஷர்மெண்ட் பார்க்குறோம். இந்த மொமெண்ட்டில் என்ன ஒரு ஜாய் இருக்குது, இந்த எடிட்டில் இந்த ஒரு ஷாட்டில் என்ன ஒரு வாவ், இப்படி எடிட் பண்ணால் நல்லா இருக்கும்ல, கரெக்டா, நீ சொல்கிறது கரெக்ட், ட்ரை பண்ணு, அதில் ஒரு ஜாய் இருக்குங்க. அதுக்கு பப்ளிசிட்டி பண்ண முடியுமா? ஒரு மொமெண்ட் வென் யூ ஃபைண்ட் பியூட்டிஃபுல் ஆக்டிங் ஒரு செட்டில், ஓ மை வாவ் சொல்லி அவனை கட்டி பிடிக்கிறேன், அதுக்கு நான் என்ன ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி திஸ் இஸ் 1000 crores மொமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ண முடியாது மாதேவன். ஃப்ளைட்டு பார்க்குற மாதிரி. எக்ஸாக்ட்லி, யூ கெனாட் புட் எவ்ரி திங் இன் டு வேர்ட்ஸ். அதே குணா மேட்டர் தான். அபிராமி உள்ளே இருக்கா, வார்த்தை வெளில இருக்குது, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொன்னார்ல, இதுதான் யூ காண்ட் எக்ஸ்பிளைன். டிப்ளமோ ஃபிலிம் பண்ணும்போது நம்மள்ட்ட அந்த ரா எனர்ஜி ஒன்று இருந்திருக்கும்ல, அங்கே கற்றுக்கிட்ட கிராஃப்ட்னா அது என்ன? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். பயங்கரமான இது 3 நாளில் we had to finish. I think 3 ஷிஃப்ட் தான் இருந்தது. 35mm படம். நம்ம we are given I think 1:3 ரேஷியோவில் 33 minutes of footage. அது ஏதோ ஒரு கேன் கணக்கு, 3 கேன் into 11 minutes நினைக்கிறேன். அது அந்த ஃபுட்டேஜ் எனக்கு ஃபுட் வைஸாக கிருஷ்ணன் தான் தெரியும் டிஓபிக்கு. பட் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேன்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளே நீ வந்து படம் பண்ணு, செத்துப்போ, என்னாலும் பண்ணு, அந்த ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, விச் இஸ் கரெக்ட். அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து அப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு பிளானிங் அதெல்லாம் எனக்கு இருந்தது முன்னாடியே. ஸோ அப்போ வந்து அதை கரெக்டாக பிளான் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி, இதுதான் ஷார்ட்டு, இதுதான் ஸ்டோரி போர்டுன்னு சொல்லி பிளான் பண்ணால் அது நடக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து என்ன பிளான் பண்ணாலும் நம்ம அங்கே போகும்போது ஓஷன் இஸ் ஓஷனில், நீங்கள் என்ன தான் ஸ்விம்மிங் பற்றி வீடியோஸ் பார்த்தாலும் அங்கே போய் ஸ்விம் பண்ணது வேறு. ஏன்னா திடீர்னு வந்து வாய்க்குள்ளே தண்ணி போயிடும், அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ண முடியாது. மூக்குக்குள்ளே போயிடும், மூக்குக்குள்ளே போவோம், லங்ஸ்குள்ளே போவோம், திணறுவோம். ஆனால் பண்ணி தானே ஆகணும். அப்போல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு டென்ஷன் ஹெட்டேக் ஒன்று வரும் செட்டில் எனக்கு எப்போவுமே. ஒரு எண்டில் அந்த டைம் ஆகும்போது இங்கேருந்து ஆரம்பிக்கும் ஒரு ஹெட்டேக். அது என்னென்னா, நம்ம எப்போ சாவ போகிறோம், இது வந்து டைம் இல்லை, லைட்டிங் என்ன பண்ணனே தெரியாது. இப்போ தட் இஸ் த ஹை. அதுலேருந்து ஒன்று வரும் பாருங்கள், அதுதான் பியூட்டிஃபுல். அண்ட் நான் எப்படிப்பட்ட ஆள்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் அ நெகட்டிவ் அட்மாஸ்ஃபியர் வித் எனிபடி. நான் அந்த டென்ஷன் நான் எடுத்துகிட்டு ஐ வில் பி காம். ஐ கம் ஃப்ரம் தட் ஸ்கூல். ஐ வில் நாட் ஷவுட், ஐ வில் நாட் எல். ஸோ இன்னமும் எனக்கு அது உள்ளே ஏறும் பயங்கரமாக. ஐயோ இவ்வளோ ஷார்ட் இருக்கா, நல்ல ஞாபகம் இருக்குது. இல்லை ஒரு டின்னர் டைம் நைட் ஷூட் போயிட்டு இருந்துச்சு. டின்னர் டைமில் வந்து நாங்கள் பிளான் பண்ண ஷார்ட் ஒரு 10% கூட எடுக்கல. அதுக்குள்ளே ஹாஃப் த கால் ஷீட் ஓவர். சரி உட்காந்து நானும் என்னோட வினோத்னு ஒரு ஏடி இருந்தார், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஏடி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து, அவரும் தான் கொடுத்தாரு அவர். அவரும் நானும் உட்காந்து சரி எவ்வளோ ஷார்ட் பாக்கி இருக்குது, 30 ஷார்ட். ஐயோ எவ்வளோ ஷார்ட் எடுத்துருக்கோம், 5. எப்படி இது பண்ணுறது, கிளைமேக்ஸ் ஆஃப் தட். சரி இதெல்லாம் தூக்கி போடு, புதுசாக ஒரு ஷார்ட் லிஸ்ட் போடு, 10 ஷார்ட் தான் எடுக்க முடியும், இப்போ திருப்பி ரீகம்போஸ் பண்ண எல்லாத்தையும். அப்போ தான் பண்ணுவோம். அது எக்ஸ்ட்ராவாக ½ அன் ஹவர் உட்காந்து 10 ஷார்ட் தான் எடுக்க முடியும். ஸோ வி ஒர்க் பேக்வேர்ட்ஸ். அதெல்லாம் பெரிய லேர்னிங். அந்த 10 ஷார்ட்டுக்குள்ளே என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. பிகாஸ் அந்த 10 ஷார்ட் தான் வந்து கரெக்டு. ஏன்னா நம்ம வந்து 35mm ஷூட் பண்ணல, அந்த பவர் ஆஃப் 35mm விஷுவல் நமக்கு தெரியாது. நான்லாம் சும்மா சின்ன மீடியாமில் கூப்பிட்டு இங்கே ஒரு ஷார்ட் அங்கே ஒரு ஷார்ட்டு கச்சா முச்சோன்னு வைப்பேன். எப்படி ஒரு ஹோல்ட் பண்ணோன்னா 35mm அப்படி நிற்கும். அதுக்கு ஒரு பவர் இருக்குது. யூ டோன்ட் நீட் தோஸ் ஷார்ட்ஸ். ஸோ அதில் ஒரு பியூட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் அங்கே தான் கற்றுணும். ஸோ தென் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டோரி போர்ட் பண்ணும்போது 40 ஷார்ட் போட மாட்டோம். 15 ஷார்ட் 20 ஷார்ட் தான் ஓகே, இந்த டைமில் இதுதான் பண்ண முடியும். ஸோ நவ் அவர் அப்படியே ஒரு லைஃபே அப்படி ஒரு மாறும். பட் அது நீங்கள் அதனால தான் ஐ ஆல்வேஸ் சே டு ஆல் யங்ஸ்டர்ஸ் தட் சினிமா பற்றி பேசுகிறதெல்லாம் ஓகே, நீ பண்ணு, நிறைய பண்ண தான் யூ வில் லேர்ன் பை மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஸோ மேக் 20 பேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்,
செட் அவுட் டு மேக் பேட் அங்கே தான் யூ லேர்ன். அன்டில் யூ லேர்ன் யூ வில் நாட் ஏன்னா இட் இஸ் அ கெமிஸ்ட்ரி பிட்வீன் த ரியாலிட்டி அண்ட் த சினிமா அண்ட் த கிராஃப்ட் அண்ட் யூ. அங்கே உன்னோட வாய்ஸ் ஒன்று வரும். அங்கே ஒரு சிக்னேச்சராக நீ வந்து ஒரு ஷார்ட் வைப்ப, ஒரு இது வைப்ப. when you're dying no you will somehow breathe and come out. அப்போ தான் நீ வருவாங்க. இதுதான் பாலு மகேந்திரா சாரும் எனக்கு சொன்னார். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் he was my guru in my film school and he used to sit with us and teach all his movies போட்டுட்டு ஷார்ட் பை ஷார்ட்டாக கற்றுக் கொடுப்பார். அப்போ சொன்னார், பிரசன்னா ரிமெம்பர் டோன்ட் ஷோ ஆஃப் பாரு, ஷோ ஆஃப் பண்ணாது, கதை சொல்லும்பார். அது எனக்கு இன்னும் இப்போ சித்தாரே ஜமீன் பரில் நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன். தாரே ஜமீன் பரில் சார் அதை யூஸ் பண்ணியிருப்பார். ஆமீர் சார் நினச்சா என்ன ஷார்ட்லாம் வச்சுருக்கலாம், என்ன பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்கலாம். பட் அவர் டிஸப்பியர் ஆகிட்டார். தர்ஷில் தான் இருக்காங்க, கதை தான் இருக்குது. ஸோ சித்தாரே ஜமீன் பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே நான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். லைக் சிம்பிளாக இருக்கும் ஷார்ட்டு. நிறைய பேர் அது இன்ஃபேக்ட் கேட்பாங்க சிம்பிளிஸ்டிக்காக இருக்கும்பாங்க. அது ஓகே, தட் மைட் பி யுவர் ஒப்பீனியன், ஐ ரெஸ்பெக்ட் இட். பட் சிம்பிளிஸ்டிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிம்பிள். பிகாஸ் சிம்பிள் இஸ் வெரி ஹார்டு. லைக் கர்த்தார் பாஜி அண்ட் ஆமீர் சார் பேசுகிற சீன் வந்து நான் அதை ஷூட் பண்ணும்போதே ஒரு ட்ராலி வைக்கலாமா, நமக்கு டைம் இருக்குது, நத்திங் டு ஸ்டாப் மீ ஃப்ரம் ஷூட்டிங் இட் 10 different ways. இன் சினிமேட்டிக் வே அவர் பேசும்போது அப்படியே ஒரு ட்ராலி ஷாட். ஆக மொத்தத்தில் நீங்களும் அவங்கள மாதிரி பிறந்திருக்கலாம், குட் ஃபார் நத்திங் சொல்லும்போது அப்படியே ஒரு சின்ன அப்படியே ஒரு ட்ராலி டுவர்ட்ஸ் ஏகே போனால் தப்பு இல்லை. பட் மாதவன் நான் அதை ஷூட் பண்ணுறேன். நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் எடிக்கிட்ட, இது இப்படி சிம்பிளாக ஷூட் பண்ணலாம், அப்புறம் டைம் இருக்குது, அந்த ஒரு ஷாட் வச்சுக்கோ, அந்த ஷாட் வச்சுக்கோ சொல்லிகிட்டே இருக்கேன். திருப்பி சார் அந்த ட்ராலி ஷாட்ஸ் எனக்கு அது வரவே மாட்டேங்குது. சம்திங் டெல்ஸ் மீ நீ ஏன் இதை பண்ணுற, நீ ஏன் பண்ணுற? எனக்கு திங்கிங், அந்த மொமெண்ட்டை நம்ம அண்டர்லைன் பண்ணணுமா? ஆமீர் சார் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இந்த பாஜி பேசுகிறாரு, நீ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ ஏன் வர? நீ தள்ளிப்போ, ஓரமாக போய் கேளு அவங்க கான்வர்சேஷனை. எனக்கு பாலு மகேந்திரா சாரோட வாய்ஸ் கேட்குது, டோன்ட் ஷோ ஆஃப், இட்ஸ் நாட் ஆர்கானிக், டோன்ட் டூ இட். உன் மனசு சொல்லுது, அறிவு சொல்லுது அங்கே வந்து ஒரு ட்ராலி ஷாட் வைக்கணும்னு, உன் மனசு சொல்லுது எதுக்கு? அதான் நல்லா இருக்கே. ஏன்னா அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சர்ச்சில் ஃபாதர் கன்ஃபெஷனல் மாதிரி ஒரு இது, இல்லை ஒரு டெம்பிளில் போய் நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் அது. அதில் நம்ம போய் நடுவில் போயிட்டு இதெல்லாம் அது ரொம்ப எனக்கு வல்கராக தோணுது அந்த இடத்துல. அண்ட் ஐ மைட் பி ராங், எனி அதர் டைரக்டர் ஐ மே ஸ்டில் எனக்கு அப்போது அந்த மொமெண்ட்டில் எனக்கு அப்படி தோணுது. அதுக்கு ஆமீர் சார் மாதிரி ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய சீக்வன்ஸ், இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸை இவ்வளோ அழகாக சிம்பிளாக ஷூட் பண்ணுறதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்லலையே. ஏன்பா இன்னும் 4-5 ஷாட் இப்படி எல்லாம் சொல்லவே, ஏன்னா அவரும் அந்த டேஸ்ட்டில் வராரு. ஓகே, இமோஷன் வந்துருச்சுல்ல, அதை டிஸ்டர்ப் பண்ணாது நீ. பிகாஸ் அவர் இன்டென்ட் இஸ் நாட் டு எனக்கு நான் நிற்கணும், அங்கே ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி நான் பண்ணணும். படம் நல்லா இருக்கணும், படம் நல்லா இருந்தால் நமக்கு பேர் வரும். கரெக்ட். ஆமீர் கான் அவங்கள்ட்ட ஆக்டிங் இன்புட் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து என்ன போச்சு? நான் ஃபஸ்ட்டே அவர்கிட்ட பர்மிஷன்லாம் கேட்டு தான் போனேன். இது மாதிரி சார் நான் ஏதாவது சொன்னால் ஐ ஹோப் யூ ஒன்ட் மைண்ட், ஐ கம் டு யூ அண்ட் டெல் யூ. சரி, தட்ஸ் யூர் ஜாப், ஓகே சார், வித் யுவர் பர்மிஷன். ஸோ அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, எனக்கு அவர்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு வல்னரபிள் சைடு இருக்குது. அவர் ரியல் லைஃப்பில் ரொம்ப வல்னரபிள், ரொம்ப இமோஷனல். அதுதான் என்னோட இன்புட்டாக இருக்கும். வென் எவர் ஐ வில் ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த சீனில் டு பி மோர் வல்னரபிள், டு பி மோர் என்ன சொல்கிறது, ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஜோனில். ஸோ நிறைய சீனில் அது நீங்கள் பார்ப்பீங்க. டெரஸ் சீன், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சாரோட இதில். அண்ட் அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஆக்டர். அவர் இஸ் அன் அமேசிங் ஆக்டர், லைக் கமல் சார் அகேன். அவரோட ஐஸ், ஸோ அவரோட ஒரு வல்னரபிள் சைடு ஒன்று இருக்கும். அதை நான் எப்போவுமே எனக்கு அந்த சீன் பட் அந்த சீனில் அது வரும்போது லைக் இந்த இமோஷ்னல் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அந்த சுனில் கேரக்டர் வந்து அப்பாவாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அப்பா வேணும், அதெல்லாம் வந்து ஆமீர் சாரோட பர்ஃபார்மன்ஸ் அதான் அந்த சீன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார். அதே மாதிரி இந்த எண்டு சீன், அவர் ஃபுல்லாக ஒரு 3 நிமிஷம் ஒரு மோனோலாக் பேசுவார். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் எழுதினதே அவருக்கு தான். அது ஒரிஜினல் படத்தில் இல்லை, அந்த மோனோலாகே இல்லை, நியூ கோர்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. வி ரோட் இட் ஃபார் ஆமீர் சார். நான் திவ்யாக்கு சொன்னேன், எனக்கு வந்து ஒரு எண்டில் ஒரு சீன் வரணும், என்னை அழ வைக்கணும். ஆமீர் சார் வந்து இது ஆமீர் கான் நிற்கணும் அங்கே. ஏன்னா as a fan I want to see him also as a Gulshan is changedனு எனக்கு வந்து ஒரு சீன் வரணும். அதில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, ஒரு மாறின குல்ஷனாக பார்க்கணும். ஏன்னா ரொம்ப அடாவடி பண்ணியிருக்கான் படம் பூரா. ஒரு வேறு லெவலில் அவன் ரியலாக ஒரு தாட் இருக்கணும் திவ்யா சொல்லி அவர் எழுந்த சீன் தான் அது.
அப்போ தென் ஐ செட் ஓகே நம்ம சிங்கிள் ஷாட்டாக பண்ணலாம் அதை சொல்லி சிம்பிளாக அகெயின் வித்தவுட் நம்ம இருக்கக்கூடாது, அவர் தான் இருக்கணும். அந்த சீன் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் ரிஹர்சல் பண்ணும்போதே எங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. அப்புறம் அதே மாதிரி அவர் அந்த சீன் பண்ணும்போது எனக்கு தண்ணி வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அது கண்ணில் தண்ணி வரும். ஸோ எனக்கு கேட்டால் ஆமிர் சார் வந்து அவரோட வல்னரபிலிட்டி அண்ட் வெரி ஈஸி பர்சன் டு டைரக்ட். லைக் அவர் ஈகோவே இல்லை அவருக்கு. இன்டர்மிஷனில் அந்த பையன் குளிக்கணுங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் குளிக்கணும் ஒருத்தர். இதை நோக்கி தான் அந்த சீன் போகுதுன்றது எல்லாருக்குமே தெரியுங்க. கரெக்டா? கரெக்ட். அண்ட் அது நீங்கள் ஆல்ரெடி ஒரிஜினல்லையும் பார்த்துருப்பீங்க. கரெக்ட். இந்த மாதிரியான சில எமோஷனல் மூமெண்ட்ஸு ஃபஸ்ட்டே நம்ம செட் பண்ணிடுறோம். இப்போ அவன் குளிக்கவே இல்லை, ஸோ அப்போ ஏதோ ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக அவன் குளிக்க போகிறான். கரெக்ட். இது நம்ம படங்கள் பார்த்து ஆடியன்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். இவ்வளவு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நீங்கள் மறுபடியும் எடுக்கிறீங்க. கரெக்ட். அது ஒர்க் ஆகிடுச்சுன்றது வேறு கேள்வி. கரெக்ட். ஓகே, பட் ஈஸியாக அதை கிளிஷேன்னு கூட சொல்லிடலாம். கரெக்ட். ஒரு டிரெக்டராக எப்படி நீங்கள் அதை நம்புறீங்க? ஏன்னா இவங்க பண்ணும்போது அது கிளிஷியாக இல்லை. ஏன்னா ஒரு 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 டவுன் சிண்ட்ரோம் ஒரு பர்சனோட டவுன் சிண்ட்ரோம் வந்து டப்பில் போய் சோப் போட்டு ஹோல் ஆடியன்ஸை வந்து அவங்களுக்காக கிளாப் பண்ண வைக்கணுங்கிறது தான் அந்த சீன். த பீப்புள் ஷுட் கிளாப் ஃபார் டவுன் சிண்ட்ரோம் ஆக்டங்கிறது தான் இன்டென்ட். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது 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 வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இது வந்து ஒரு ஃபார்மேட்டாக இருக்குது. அந்த ஃபார்மேட்டாக மட்டும் இருக்கிறது வந்து தப்பு. இஃப் ஐம் யூஸிங் த ஃபார்மேட் ஃபார் அ ஹையர் காஸ், அண்ட் பை காஸ் ஐ டோன்ட் மீன் காஸ் ஆஃப் த டவுன் சிண்ட்ரோம், அது மாதிரி இல்லை. இந்த ஃபிலிமோட வாட் இஸ் த ஃபிலிம் சேயிங்? தே ஆர் ஆல்சோ நார்மல். ஸோ அவன் நீ குளிச்சிருக்க நிறைய தடவை, நீ ஷூ போட்டிருக்க, அவன் எப்படி ஷூ போடுறான் பாரு. அதில் ஒரு ஹெசிடென்சி. சுனில் மாதிரி ஒரு 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 இன்டெலிஜென்ட்டான ஒரு டவுன் சிண்ட்ரோம் பர்சனு லெஃப்ட் என்ன ரைட் என்னன்னு தெரியாமல் தடுமாறுறான். அப்போ நம்ம கண்ணில் தண்ணி வருது. அந்த ஷூ நீ 1000 தடவை போட்டிருக்க, அவன் போடும்போது ஏன் நீ ஆடுற? ஏன்னா அது அவன் he is doing it and he is magic. Same way, I have taken bath thousands, millions of times. But now when I see him taking bath, the joy, oh my God. ஸோ நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறது அவனுக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குங்கிறது தான் அது. தட் இஸ் வை தட் சீன் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட் ஐ டுக் ஃபார் கிராண்டட், see how much time he is taking. அவனுக்கு எவ்வளோ பெரிய அது அவனுக்கு ஒரு எபிக். அது அவனுக்கு வந்து ஒரு ஒரு எபிக். தட்ஸ் வேர் த சீன் கம்ஸ் ஃப்ரம். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் an external thing. நமக்கு ஒரு ஷார்ட், அவனுக்கு அது ஒரு எபிக் மூமெண்ட். அதனால அந்த மியூசிக் அப்படி இருக்குது. அதனால அந்த எண்டில் வந்து அந்த மவுஸும் வந்து அப்படி ஆடுறது. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம். ஃபார் ஹிம் இட் இஸ் எபிக். அந்த மவுஸ் ஒரிஜினல் இருந்துச்சாங்க? எது இல்லையா? அதெல்லாமே நம்ம பண்ணது. எனக்கு ஒன்று சொல்லுங்கள், அந்த மவுஸ் ஷார்ட்டோட தான் முடிக்கணும்னு எப்படி டிசைட் பண்ணீங்க? அப்போயே டிசைட் பண்ணிட்டேன். தட் வாஸ் த ரீசன் வை அது ஸ்டோரி போர்டில் இருக்குது. எண்டில் மவுஸ் வரணும். ஏன்னா இன்க்ளூசிவ் படம் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் படத்தை திருப்பி பாருங்கள், மவுஸ்க்கு இங்கே ஒரு சின்ன சிப் இருக்கும். த மவுஸ் இஸ் ஆல்சோ காட் அ லிட்டில் பிட் ப்ராப்ளம். சும்மா அது ஒரு ரொம்ப மைனர் ஒரு ஈஸ்டர் எக்காக வச்சு யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் ஃப்ரீ பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காதில் ஒரு சின்ன ஒரு சிப் இருக்கும். மவுஸ் இஸ் ஆல்சோ இன்ஜார்ட். அதுவும் ஒரு ஒதுக்கப்பட்ட மவுஸ். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற மவுஸ். ஐ வாண்ட் த மவுஸ் ஆல்சோ டு பேத் இன் த லவ் ஆஃப் திஸ் பீப்புள். அண்ட் இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் ஹோலி. வி ஆர் மேக்கிங் அ ஃபிலிம் இன் ஹிந்தி. ஹோலிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப, இட்ஸ் அ வெரி வெரி டீப்லி திவாலி ஹோலி மாதிரி. இட்ஸ் லைக் வெரி டீப்லி, நமக்கு ஜல்லிக்கட்டு மாதிரி அவங்களுக்கு இட்ஸ் வெரி டீப் கனெக்ட். ஸோ ஐ நோ தட் திஸ் இஸ் அ மெட்டஃபர் ஃபார் ஹோலி. தட்ஸ் வை வி brought it. ஸோ ஒரிஜினலுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அது வந்து சின்ன சீனாக முடியும், அந்த ட்ரெயின்லேயே முடிஞ்சிடும். இங்கே அவங்களை கொண்டு வந்து அது ஹோலி கொண்டாடி இவரும் உள்ளே போய் அது எல்லாமே பார்ட் ஆஃப் த பிளான் டு மேக் யூ ஃபீல் பேத் இன்க்ளூசிவாக. இதை விட என்ன இன்க்ளூசிவாக இருக்க முடியும்? ஆமிர் கான் அந்த பையனை கட்டி பிடிக்கிறதோட முடிச்சிருக்கலாம், இன்டர்மிஷன் போட்டிருக்கலாம். கரெக்ட்ல? இட் வுட் ஸ்டில் ஒர்க். கரெக்ட். எனக்கு அந்த எலி வந்தது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த எலி சும்மா வந்து நிற்காம இவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுவும் என்ஜாய் பண்ணுச்சுல்ல. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. தட் இஸ் மை என்ன சொல்கிறது, தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் திங்ஸ் ஆர் டைரக்டர் டஸ் விச் கிவ் அ லாட் ஆஃப் ஜாய். ஆனால் அது கரெக்டாக செரியோ அந்த கேக் மாதிரி பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகும்போது அது கதையோடு போகணும். ஸோ இது பாலு மகேந்திரா சார் பார்த்துருந்தாருன்னா ஹி வுட் ஆல்சோ செட் தட், சரி நீ ஷோ ஆஃப் பண்ணலை, பட் நீ கிளவராக உன்னோட கிராஃப்டை காமிச்சிட்ட அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் போல். ஏன்னா அது ரொம்ப பிடிச்சி எனக்கு அது ஆர்கானிக்காக தோணுச்சு. தட் எலி வந்து அது விஷுவலைசேஷனில் வந்தது. எலி வந்து எண்டில் அந்த தண்ணி அப்படி பண்ணோன்னு 5 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன். அது நான் இமேஜின் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் தானே அதை பார்க்குறோம்.
அது எலி வந்துருமாடா, இதை நம்பி தாண்டா படத்தை பண்ணுறோம், அந்த எலி வந்து அந்த எல்லாம் சரியாக வரணும் ஓகே நினச்சிட்டு இருக்கேன். ஐ நெவர் சே அவுட் சைட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு அவங்களோட ஜாபை நம்ம இது பண்ண. அண்ட் என்ன எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஆமீர் கான் கேரக்டர் ஃபஸ்ட்டு அவங்களாம் பைத்தியக்காரங்கன்னு சொல்லிடுறாரு. ஆமாம், அந்த ஆர்க்கு மாறது தான் படம். கரெக்ட். அவங்க அம்மா அது தப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆமீர் கான் மறுபடியும் கேட்குறாங்க, கருப்பாக இருக்கிறவனை கருப்புன்னு சொல்கிறது என்ன தப்பு, கரெக்ட், குண்டா இருக்கிறவனை குண்டன்னு சொல்கிறது என்ன தப்பு, கரெக்ட் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க அம்மா குள்ளமாக இருக்கிறவனை குள்ளன்னு சொல்லலாமா? அங்கே அந்த கேரக்டருக்கு வந்து ஹி ஹஸ் ஆல்சோ ஃபேஸ்ட். கரெக்ட். அவரோட ஹைட்டை வச்சு ஷேம் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த பாயிண்ட் மட்டும் அவருக்கு ரெசனேட் ஆகுதுன்றது. அங்கேருந்தா அவர் கிராக் ஆகிறார். அங்கேருந்தா அவர் கிராக் ஆகுறாரு. எனக்கான ஒன்று சொல்லுங்கள், ஈவன் இன் ரியல் லைஃப் அவரோட ஹைட்டை வச்சு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஆமாம், எப்படி அவர் அதை ஸ்க்ரீனில் அதை ஏற்றுக்கிறாரு? அதுதான் ஆமீர் சார். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஜெயண்ட் தான் வந்து தன்னோட ஹைட்டை பற்றி கிண்டல் அடிக்க முடியும். அவர் ஒரு ஜெயண்ட். நீங்கள் அவரோட ஹைட்டை வச்சு கிண்டல் வச்சாலும் அவரை வந்து உங்களோட ஜாஸ்தியாக 4 ஜோக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அவர் சொல்லியிருக்காரு, அமிதாப் பச்சன் இருக்கிற டைமில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனேன் ஆஸ் அ ஹீரோ. அப்பயே நல்லா சொன்னேன், நீலாம் ஹீரோவா, என்ன ஹைட்டில் இருக்காரு, நீ என்ன இவ்வளோ குட்டையாக, அப்பயே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஹீஸ் உள்ளூரை வந்து ஹீஸ் அ ஜெயண்ட்டுங்க. அவருக்கு இதெல்லாம் சல்பி மேட்ரு சொல்கிற மாதிரி. அதனால தான் அவர்கிட்ட இதை எடுத்துகிட்டு போகும்போது ஐ நியூ தட் அதை பற்றி டிஸ்கஷனே நடக்கலை. விழுந்து சிச்சார் அது. ஓ சூப்பராக இருக்குது. பிகாஸ் ஹீ நோஸ் இந்த படத்துக்கு அது ரொம்ப முக்கியம். யூனோ, ஸோ வென் அ ஆக்டர் ஹூஸ் லேம்பூண்ட் அண்ட் மேட் ஃபன் ஆஃப் ஃபார் அ ஹைட், அவர் இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இந்த படம் பண்ணால் இன்னமும் வேறு லெவலில் அது ரீச் ஆகும். சப்போஸ் ஒரு டார்க் ஸ்கின்னு சொல்லியிருக்காங்க, அவர் வந்து அந்த படம் பண்ணும்போது இன்னமும் அது அந்த அந்த கான்செப்ட் போய் ரீச் ஆகும். கரெக்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற நம்ம பெயின் அனுபவிச்சாதான் இன்னொருத்தரோட பெயின் நமக்கு புரியும். அதனால தான் நிறைய கிட்ஸ் ஹூ ஆர் பார்ன் இன் அ வெரி ப்ரிவிலேஜ் செட்டப், அவங்களுக்கு ஏன் எம்பத்தி இருக்க மாட்டேங்குது, ஏன் அவங்க கோல்டாக இருக்காங்க? நீங்கள் தியரிட்டிக்கலாக என்ன வேணாலும் சொல்லலாம், அவங்களுக்கு பெயின் வந்தால் தான் அந்த பெயின் அவங்களால எக்ஸ்ட்ராப்லேட் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக என்னை டிஸ்கிரிமினேஷன் நான் ஃபீல் பண்ணி நான் அழுதேன்னா தான், ஏன்பா நீ அழுதல்ல, அதே மாதிரி தானே அவனும் அழுதுருப்பான். அது வேறு டாப்பிக்காக இருக்கலாம்னா, ஓ மை காட், எனக்கு எப்படி தெரியுங்க, ஐ ஒன்லி மிரர் வாட் ஐ ஹவ் ஃபெல்ட். எனக்கு பசி நான் ஃபீல் பண்ணால் தான் இன்னொருத்தரோட பசி மேலே எனக்கு எம்பத்தி வரும். எனக்கு பீரியட்ஸ் வந்தால் தான் ஒரு பொண்ணோட பீரியட்ஸோட பெயின் எனக்கு தெரியும். அது வரைக்கும் சொல்லி தியரி. I can only understand, I can empathize. I can never. நான் என் ஒய்ஃப் எல்லாம் வந்தப்புறம் நான் வந்து ஒரு சும்மா அப்போல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், இது மாதிரி இது வந்து ஒரு பிரசவ பெயின், படம் பண்ணுறதுலாம் பிரசவ பெயின்லாம் சொல்லும்போது இப்போ வந்தப்புறம் நான் பார்த்தாலே பயப்படுவேன். ஏன்னா அவன் சொல்லுவா, நீ தயவுசெய்து வேறு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணும்பா, நீ யார் அதை பற்றி பேசுறது, கரெக்ட் தானே, நீ பிரசவ பெயின் அனுபவிச்சிருக்கியா நீ? யூ cannot equate the pain of a woman going through delivery. How can you equate a film with that? நீ எங்கிட்ட கேட்டுருக்காங்க, நான் மற்றவங்கள சொல்ல. ஐ ஃபீல் அஷேம்ட். ஸோ அது எம்பத்தி வந்து நமக்கு கான்வர்சேஷன் மூலியமாக தாங்க வரும். நம்ம நிறைய அவங்களுக்கு நீங்கள் யாராவது சொல்லணுங்க, அப்போ தான் அவங்களுக்கு புரியும். ஒரு அம்மா சொல்லுவாங்க, ஐதர் அம்மா நம்ம அப்பாவெல்லாம் நறுக்குன்னு சொல்லுவாங்க, உரிமையோட பலாருன்னு அறையிற மாதிரி சொல்லுவாங்க. மேபி ஒரு கர்த்தார் பாஜி மாதிரி ஆள் வந்து அன்பாக சொல்லுவார். பட் நமக்கு அந்த புரிதல் அப்போ தாங்க வரும். நம்ம ஆல் ஆஃப் அஸ் ஆர் ப்ரிவிலேஜ்ட் இன் சம் வேஸ், நாட் ப்ரிவிலேஜ் இன் அதர் வேஸ். இப்போது ஒருத்தன் வந்து ஒரு ரிச்சான ஃபேமிலியில் பிறந்ததுனால நீ ரொம்ப ப்ரிவிலேஜ்டு, உனக்கு பெயினே இருக்க முடியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். சில விஷயத்தில் உனக்கு ஹீ மே பி மோர் ப்ரிவிலேஜ் தென் யூ, பட் பல விஷயத்தில் அவனுக்கு அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமே கிடைக்காதுப்பா. 30 வருஷமாக அவன் அப்பா யாருன்னே தெரியாது அவனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிங்கோட பையனுக்கு அந்த அப்பாவோட பெயின். ஸோ அதை பற்றி நான் படம் பண்ணும்போது அவன் வந்து ஒரு அப்பாவை மிஸ் பண்ணுறான்னு அந்த கதை அப்படி போனால் தான் எனக்கு ஒரு சிம்பத்தி வரும் அவன் மேலே. As filmmakers, you always look for empathy and sympathy, and you know, if I make a story about a prince, if I make him that he is always wanting the hug of a father, அப்பா நீங்கள் வந்து பேட்டில் என்ன நீங்கள் கட்டுப்பிடிச்சி முத்தமே கொடுக்கலையப்பான்னு கேட்குறது தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் சிம்பத்தி. ஸோ அங்கே வந்து போர் வெற்றிலாம் சின்னது. நீங்கள் எவ்வளோ சரிப்பா நீ அலெக்சாண்டர் ஒத்துக்கிறேன் என்னோட இருந்தியா, அவ்வளோதான் அங்கே அலெக்சாண்டரே கிரம்பிளே உயிர்ந்து போயிடுவான் அவன். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி திங்லாம் எம்பத்தி தான். நம்ம நிறைய நம்மளை விட பெட்டராக இருக்கிற இவால்வ்டு பீப்புளோட பேச தான் நமக்கே ஒரு புரிதல் வரும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஆக்சுவலாக. எப்படி ஒரு டிரெக்டர் போயிட்டு, சார் இந்த இடத்துல ஹைட்டை வச்சு நம்ம ஒன்று பண்ண போகிறோம்,
அப்படின்னு சொல்லும்போது எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் எப்படி ஒருத்தரால் ஏற்றுக்க முடியுது? அதான் ஆமிர் சார், தட்ஸ் ஒய் இஸ் ஆமிர் சார். அது மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா நல்லது. இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா, அவர் ஃபில்ம் மேக்கருங்க, அவருக்கு புரியுது இந்த சினிமா இது எப்படி போகும், நம்ம மேலே ஆடியன்ஸ்க்கு லவ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம மேலே ரெஸ்பெக்ட் அதிகமாகும் தான் அவருக்கு புரியுது. தவிர இதை பண்ணனால நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம குறைஞ்சிட மாட்டோம். எவ்வளோ பேர் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் ஆமிர் சார் எப்படி சார் நீங்கள் பண்ணேன்னு அந்த ரெஸ்பெக்ட் தானே இன்க்ரீஸ் ஆகுது. அவர் ஒரு செகண்ட் அவருக்கு அது தோணலை தட் இது வந்து நம்ம ஏன் பண்ணோம், ஏன்னா அந்த படத்துக்கு அது கரெக்ட். ஸோ படத்துக்கு நம்ம எது கரெக்டாக பண்ணுறோமோ ஐ திங்க் இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து ரசிப்பாங்க. கரெக்ட். பாலிவுட்டில் இந்த ஃபர்ஸ்ட் ஏடி கல்ச்சர் பற்றி சொல்லுங்கள். அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள். பாலிவுட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து நான் கற்றுன விஷயம் விச் இஸ் ஆக்சுவலி ஹாலிவுட்டில் இருக்கிற மேட்டர், இந்த ஃபர்ஸ்ட் ஏடிங்கிற மேட்டர். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஆக்சுவலி கெட்ஸ் பேட் அ லாட் ஆஃப் மனி. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஏடிலாம் 3 லட்சம் மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க, அதுக்கு மேலேயும் சம்பாதிக்கிறாங்க. அண்ட் தேர் பேட் வெல், தே ரெஸ்பெக்டட். அவங்க ஆக்சுவலி தே ஒர்க் வித் த ப்ரொடியூசர், தே ஒர்க் அண்டர் த ப்ரொடியூசர். அவங்களோட மெயின் ஜாப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு பிளான் போட்டு எல்லாத்தையும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அவங்க வேலை. அப்போது க்ரியேட்டிவ் இல்லை. கரெக்டு. அப்போது நீங்கள் டிசைட் பண்ணல இவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஏடின்னு. ஆல்ரெடி ஆமிர் கான் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு ஃபர்ஸ்ட் ஏடி இருக்காரு. இல்லை அது டிபெண்டிங் ஆன் இந்த தடவை ஐ சூஸ். இட் டிபெண்ட்ஸ். சில டேரக்டர்ஸ்க்கு வந்து பிளானிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அவங்க சூஸ் பண்ணால் ப்ரொடியூசருக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்காது. பட் நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க, தேர் வெரி கிரியேட்டிவ் மாதவன், பட் தேர் நாட் வெரி குட் வித் பிளானிங். ஸோ வந்து தேல் நீங்கள் அதை வரி பண்ணாதுங்க, நீங்கள் க்ரியேட்டிவாக பார்த்துங்க, நாங்கள் எங்கள் ஆளை வச்சு பிளான் பண்ணுறோம். இது ஒரு புரிதல் இருந்தாலே வந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக போயிடும். ஓ நைஸ். பட் இதில் என்னென்னா அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது விச் இஸ் கிரேட். பட் அங்கே வந்து நான் கொஞ்சம் வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த க்ரியேட்டிவிட்டியும் மறந்துடக்கூடாது. நம்ம ஊரில் இருக்கிற க்ரியேட்டிவிட்டி அவங்க ஊரில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர் சேரும்போது ஒரு சர்டன் மேஜிக் நடக்கும். தட்ஸ் வேர் ஐ எக்ஸிஸ்ட். நைஸ் நைஸ். இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம்னா அது என்ன? ஒரு உங்களோட அமேசிங். எனக்கு ஐ ஜஸ்ட் ஹேவ் டு டைரக்ட். ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் எய்டி மட்டும் இருந்தால் ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் எய்டி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக இட்ஸ் லைக் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும். நீங்கள் போனால் டெய்லி நிறைய கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே சார் நெக்ஸ்ட்டு 1 வீக்கில் லொக்கேஷன் நம்ம பார்க்கணும், அது நான் யோசிக்க வேணாம், லொக்கேஷன் பார்க்கணும். ஆஃப்டர் தட் வில் பிளான் ஃபுல் 4 month calendar. சார் வில் கோ ஃபார் லொக்கேஷன் ரெக்கி, வில் கோ ஃபார் திஸ். ஃபார் ரெக்கி ஒரு 1 month பிஃபோர் வி வில் சிட் வித் யூ சார், நீங்கள் உங்கள் விஷன் யூ கிவ். ஸோ வி ஆர் பிளானிங். ஒரு ஐ யூஸ்வலி டூ ஒரு 3 to 4 days வி சிட் வித் HODs லைக் அ ஒர்க் ஷாப். ஃபுல்லாக சீன் டு சீன் நாங்கள் வந்து அப்படியே படித்து எல்லாமே அனலைஸ் பண்ணி வில் கம் டு அ லாக். ஓகே, திஸ் இஸ் த டைரக்ஷன், திஸ் இஸ் த கலர்ஸ், திஸ் இஸ் த திங். அதை போயிட்டு தென் தே பிரான்ச் அவுட், தென் தே கம் பேக் வித் ஆப்ஷன்ஸ், ரெஃபரன்சஸ். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல், திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் காஸ்டியூம், திஸ் இஸ் த. அது ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸ்ங்க. அது டேரக்டரோட ஒர்க் ஷாப். அது எல்லாருக்கும் ஒர்க் ஷாப் இருக்குது, டேரக்டருக்கு எங்கே இருக்குது ஒர்க் ஷாப்பு? ஏன் டேரக்டர் மட்டும் அப்படியே தூக்கத்திலே இந்த மாதிரி ஷார்ட் வைக்கணும்னு வருமா? வராதுங்க. நம்மளும் மனுஷன் தான், நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக் தானே. ஸோ நான் சொல்லுவேன் வந்து ஜெனிலியா இஸ் சன்லைட், ஹீ இஸ் டஸ்க். அவனுக்கு ஒரு சன்ரைஸ் நடக்கணும்னு சொல்லுவேன். அதான் நடக்குது. ஷீ இஸ் சன்ரைஸ், ஷீ இஸ் த சன், ஹீ இஸ் த டஸ்க். சன்செட் ஆகிடுச்சு, திருப்பி அடுத்த நாள் வந்து சன்ரைஸ் ஆகணும் அவனுக்கு. அதுதான் படம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரேஸாக இருக்கும், ப்ளூஸாக இருக்கும், இவங்க எல்லாமே ஒயிட்ஸ் இருக்கும், எல்லாமே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் எண்டில் வந்து எல்லாமே எல்லோவாக இருக்கும், பிகாஸ் தட்ஸ் when the sun is rising. இதெல்லாம் இருக்குது. ஐம் நாட் சேயிங் தட் டீகோடிங்லாம் பண்ணல, பட் இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அதை சட்டிலாகவும் பண்ணணும், மறைச்சு பண்ணணும், கேனத்தனமாக இருக்கக்கூடாது. பார்த்தியா சன்ரைஸ்னால அப்படி இருக்கலாம், ஷுட் பி வெரி சட்டில். ஸோ இதை வந்து என்னோட டிஓபியிலேருந்து என்னோட பிடி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி, நிக்கில், அபூர்வா, மை பிடிஸ், மை ப்ரொடக்ஷன் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர் சச்சின், இவங்கெல்லாம் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்க ரெஃபரன்சஸ் கொண்டு வந்து அவங்க ஒர்க்கை பிடிச்சி தான் நான் வந்து அவங்கள கூட்டு வந்திருக்கேன். அண்ட் சம்திங் ஐ ஃபீல் தட் தே வில் ஹேவ் அவங்க டேஸ்ட் இதுக்கு வேணும். ஸோ அவங்களோட வாய்ஸ் இதுக்கு வேணும். ஆமாம், கண்டிப்பாக வேணும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் எய்டிங்கிறது இஸ் அ பர்சன் ஹூ கேன் ட்ரீம். லைக் இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம், ஹீ இஸ் லைக் அ பர்சன் ஹூ ஸ்கெடியூல்ஸ் மை நெக்ஸ்ட் இன்டர்வியூ. ஸோ சப்போஸ் இது இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி போனோன்னா ஒரு குட் ஃபர்ஸ்ட் எய்டி ஃபஸ்ட்டே பேசி வச்சுருப்போம், ஓகே நெக்ஸ்ட் இன்டர்வியூ கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வி ஆர் ஹேவிங் த ஃப்ரீடம் டு ஃப்ளை பிகாஸ் தே ஆர் த கிரவுண்ட். இது இப்படி பார்த்தோன்னா இட் பி வெரி பியூட்டிஃபுல். ஓ நைஸ். பட் அகெயின் இதில் சேலஞ்சஸும் இருக்குது. லைக் அகெயின் இட்ஸ் அ டீம் ஒர்க். தெர் இஸ் அ டேஞ்சர் இன் திஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஆட்டமைசிங் எவ்ரி திங் அண்ட் மேக்கிங் இட் வெரி கார்பரேட். இது என் வேலை இல்லை அப்படின்னு ஆற டேஞ்சர் நிறைய இருக்குது.
க்ரியேட்டிவிட்டி என் வேலை இல்லை, அப்படி இல்லை. எல்லோரும் ஒரு ஃபேமிலி தான், தனித்தனியாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறோம். நம்ம சேர்ந்து மீட்டிங்கில் பேசணும், அந்த டீம் ஒர்க் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்டி ஷுட் நோ கிரியேட்டிவ், டைரக்டர் ஷுட் நோ ப்ரொடக்ஷன். அப்படி இருந்தாலே பாதி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். ஸோ he or she will have a plan, then we will sit and discuss and execute that plan, and செட்டில் வந்து we are only executing. இப்போது இந்த கால் ஷீட்டு, லொக்கேஷன் பெர்மிஷன், இது எதுவுமே உங்கள் மனசில் இல்லை? ஒன்றுமே இல்லை. நைஸ். ஒன்றுமே இல்லை, ஒன்லி டைரக்ஷன் தான். அது ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் அதான் பண்ணிகிட்ருக்கோம். தேர் திங்கிங் தட் இஸ் டைரக்ஷன். ஸோ நிராயுத பாணி ஆகிடுவோம். அப்புறம் அப்போ தான் யூ ஹேவ் த ஃபியர், ஐயோ அப்போ நம்ம ஷார்ட் நல்லாலாம் நம்ம அதுதான் ஒரே வேலை, யூ ஹேட் ஒன் ஜாப். நம்மளுக்கு இட்ஸ் எ நியூ மைண்ட் செட்டுங்க. சி ஃபார் மீ டு ஹவ் கான் ஃப்ரம் இருக்கிற கன்ஸ்ட்ரெயினில் நல்ல படம் பண்ணிட்டேன்ப்பா, அது வந்து ஒரு ப்ளஸ்ஸும் அது மைனஸும். கன்ஸ்டன்ட்டே இல்லைனா ஐ எம் யூஸ் டு தட் ஸ்டாண்டர்டுங்க. இப்போ நவ் மை ஸ்டாண்டர்ட் ஹேஸ் டு கோ 100 times. ஏன்னா உனக்கு கன்ஸ்டன்ட் இல்லையே. இப்போ உனக்கு எல்லாமே இருக்குது. இப்போ நீ சாய்ஸ் பண்ணு, இதுவும் இருக்கா, அதுவும் இருக்கு. இப்போ நீ டைரக்ட் பண்ணிக்காமே, அதுவும் ஒரு ஸ்கில். கரெக்ட். அது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட்டு. எல்லாமே ஒரு சப்காப் நார்மல் மாதிரி. அது ஒரு ஜம்ப். எதுவுமே இல்லாதப்ப ஒரு நல்ல படம் பண்ணுறது அது ஒரு ஸ்கில்லு. எல்லாம் இருந்து நல்ல படம் பண்ணுறதும் ஸ்கில்லு. ஏன்னா நோபடி இஸ் கோயிங் டு சே தட் உனக்கு ப்ளூ வேணுமா, பிங்க் வேணுமா, பர்பிள் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு சாம்பிள் ஐஸ்கிரீம் மாதிரி அது. ஸோ புஃபேக்கும் ஒரு இதுக்கும் நம்ம வீட்டிலேருந்து கட்டிட்டு போகிற சோறுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நைஸ். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண பிறகு, அவர் கூட ஒர்க் பண்ண பிறகு மற்ற ஆக்டர்ஸ்லாம் நான் அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஐ திங்க் ஆமீர் கான் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ண பிறகு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம். மோர் தென் தட், பாசிட்டிவாக சொல்லணும்னா நான் கற்றுக்கிறேன் ஹவு டு பி அ ப்ரொடியூசர். கிரேட். அண்ட் ஐ வில் ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ் டு எவ்ரிபடி. அண்ட் மோஸ்ட்லி நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இதே மாதிரி உங்களோட நான் வந்து உங்களை விட போகிறதில்ல, நீங்கள் என்னை துரத்தி அடிக்கிற வரைக்கும் நான் விட போகிறதில்ல, உங்களோடய நிறைய படம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு. அப்படின்னு சித்தாரே ஒரு இன்க்ளூசிவான ஒரு படம். நீங்கள் இப்போது ஆடியோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் விஷுவல்ஸோடு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அந்த இன்க்ளூசிவ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அமேசிங்காக இருந்தது. எபிலிட்டி ஃபெஸ்ட்டில் they invited us. ஸோ முதல் தடவை நான் வந்து தமிழ் வெர்ஷனை வந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட கேட்டேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி டிஸ்கன்சர்ட்டிங்காக இருந்தது. எனக்கு அது ஒரு மாதிரி புரியலை. அப்புறம் வந்து எனக்கு அதே நான் என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மாதிரி நம்ம பாட்டி கதை சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு. ஒரு சைல்ட்ஹுட் ஃபீல் இருந்துச்சு. இது நடக்குது, இது நடக்கும். இது அங்கே வந்து இது ஒரு காரு, இந்த கார் வந்து ப்ளூ கலராக இருக்குது, அதுலேருந்து குல்ஷன் வராலாம் சொல்லும்போது அப்படியே கண்ணில் தண்ணி வருது. ஏன்னே தெரியல. ஏன்னா நமக்கு தோணுதில்ல, நம்ம பக்கத்தில் உட்காரவருக்கு வந்து கண் பார்வை இல்லை, அவங்களுக்கு இது எப்படி இருக்கும். அப்போ நம்ம வந்து யூ ஃபீல் ஸோ ஸ்மால், யூ எதை பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்ம லைஃப் டைமே போயிடுங்க. ஸோ அந்த ஒரு தாட்டும் இருக்குது. பட் see how பியூட்டிஃபுல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை பார்க்குறோம். சிரிக்கிறாங்க, அழறாங்க. இன்ஃபேக்ட் இதுக்கு என் அசிஸ்டன்ட் சொன்னால், அவனோட கெனடியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாராம். அவருக்கு என்னங்க தமிழ் தெரியும், ஃபாரினர். அவர் சிரிக்கிறார், அவர் அழறாராம். ஏன்னு கேட்டால் எனக்கே புரியல. ஆனால் இந்த மேஜிக் ஒன்று இருக்குது. அதான் அவங்க சொன்னாங்க, அவன் சொல்கிறான்னா அந்த க்ளீன் பண்ணுறான்ல, அப்போ எனக்கு ஏன் அழுக வருதுங்கிறாரு. அவன் ஷூ போடும்போது அழுக வருது. நான் சொல்கிறேன், இதே ஷார்ட்டை வந்து நம்ம ஒரு இன்னொருத்தரோட பண்ணியிருந்தால் வந்திருக்காது. இட் இஸ் தட் பர்சன், அந்த சம்வித், அந்த ஆஷிஷ். வி நோ தட் தே ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்பெஷல். அவங்க எவ்வளோ லைஃப் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் இந்த ஷார்ட்டை பண்ணியிருக்காங்க. மேபி அது நமக்கு ரீச் ஆகுது. அண்ட் மேபி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஃபேஸஸ் பார்த்ததே இல்லை. கரெக்ட். அதுவும் ஒரு மேஜிக் இல்லை. இல்லை, நீங்கள் வேறு எந்த படம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து எபிலிட்டி ஃபெஸ்ட்டில் போயிட்டு ஒரு இன்க்ளூசிவான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், பார்வை இல்லாதவங்க கூட உட்காந்து ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட படம் பார்த்து அமேசிங். அண்ட் இன்னொரு விஷயம் மாத்தவன் ஃபைனலாக சொல்ல விரும்புறதுன்னா, தியேட்டர்லேருந்து நமக்கு எல்டர்ஸ்லாம் போகிறாங்க தியேட்டருக்கு, அம்மா அப்பா போகிறாங்க, பசங்க நிறைய பேர் போகிறாங்க, அப்புறம் ஸ்பெஷல் பீப்புள் வீல் சேரில் போகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இல்லை, ரொம்ப பிளெஸ்டான ஒரு ஃபீல் இருக்குது. லைக் ஓகே, நமக்குள்ளே இவ்வளோ வருஷம் நீங்கள் சொன்ன அதே மேட்டருக்கு திருப்பி வரேன், ஒரு குட்னஸ் ஜெயிக்கும்னு நம்புகிறோம்ல. அதுதான் என்னோடய டிபி. அந்த புவன் இப்படி வச்சுருக்கான் என் கையை. அது வந்து ஹிந்தியில் வந்து சச் और साहस है जिसके मन में अंत में जीत उसी का रहे. அப்படின்னா யாருக்குள்ள ஒரு 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 இன்டெகிரிட்டி,
அண்ட் ஒரு பிரேவரி இருக்கோ, கடைசியில் அவன் தான் ஜெயிப்பான். அவன் ஜெயிச்சாகணும். அது ஜெயிச்சாகணுங்கிறது தான் மேட்டர். ஜெயிச்சிடணும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா குட்னஸ் ஹேஸ் டு வின், வேறு வழி இல்லை. எனக்கு ஃபிலிம் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் ஆர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷனோட வந்த ஒரு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் நான் ஃபீல் பண்ணுறேன். கண்டிப்பாக. ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி க்ளப் ஹவுஸ் ஆப்பில் நிறைய பார்வை இல்லாதவங்க இதை பற்றி பேசினாங்க. அவங்க எப்படி ஓடிடியில் படம் பார்க்குறாங்க, அவங்களுக்குள்ள கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் படங்கள் கன்சியூம் பண்ணுறாங்க. அமேசிங். இது எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நான் படங்களை வேறு மாதிரி பார்க்குறோம். ஆமாம், நமக்கு வந்து அப்போ அவங்களுக்கும் நம்ம படம் போய் சேரணும். கரெக்ட். அவங்க இந்த படம் பார்த்தா எப்படி இருக்கும். கரெக்ட். அப்போது ஃபிலிம் மேக்கிங் ஆர் ஃபிலிம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸே இன்னும் டெமோக்ராட்டிக்காக இன்னும் இன்க்ளூசிவாக மாறுதில்லை. ஸோ ஐ திங்க் சித்தாரே ஜமீன் பர் மாதிரியான படங்கள் நிறையா வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சித்தாரே ஜமீன் பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் இந்த கான்வர்சேஷன். தேங்க்யூ மாதவன். ஐம் வெரி ஹாப்பி. நீங்கள் போன இன்டர்வியூ ஆகட்டும், இந்த இன்டர்வியூ ஆகட்டும், யூ ஹேவ் அ லாட் ஆஃப் குட்னஸ் வித் இன் யூ. அண்ட் அந்த குட்னஸ் வந்து எல்லா இன்டர்வியூலையும் வருது இன் யுவர் எனர்ஜி. ஐ எம் வெரி ஹாப்பி டு ஹவ் ஸ்போக்கன் டு யூ. கம்மியான டைம் நம்ம நிறைய பேசிட்டோம், பட் உங்களோட உட்காந்து 10 hours கூட பேசலாம். Krishiinet ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணலாம், பட் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் Krishiinet தராங்க. சர்டிஃபைட் பை கூகுள், ட்ரஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், Greater Chennai Police. Call 94980 10101 to avail 1 month free internet. Conditions apply.